அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 784வது நிகழ்ச்சி. ஒரு சின்ன கேப் விட்டுட்டு நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். மறுபடியும் தொடங்கும் போது கொஞ்சம் ஹாட்டா இருந்தா நல்லா இருக்கும். அதனால சப்ஜெக்ட் இன்னைக்கு ஹாட்டாவே ஆரம்பிக்குது. ராம சார் சொல்ற ஹாட் கிடையாது, சன் சூரியனை பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா ஸ்ரீதர் சார்கிட்ட வேற ஒரு சப்ஜெக்ட் ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். அதான் கேட்டாங்க சன்னை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சன்னுனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரியன் மேல பாக்குறோம், ஒளி வீசுது, அதுதான் தெரியும். நம்மளோட சோலார் சிஸ்டத்துல இட் இஸ் ஒன் ஆஃப் இந்த ஸ்டார் இருக்கு அப்படின்றது தெரியும். இருக்கிறதுலே பெரிய ஸ்டார் இங்கே சோலார் சிஸ்டத்துல பெரிய ஸ்டார் அப்படின்றது தெரியும். சூரியனோட பூமியை விட 100 மடங்கு பெருசு அப்படின்றதுலாம் தெரியும். இதெல்லாம் எப்படி அளந்தாங்க? அதுக்குள்ள லேயர், சூரியனுக்குள்ள என்ன லேயர் இருக்கு, என்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, என்ன கெமிக்கல்ஸ்னால அந்த ஒளியெல்லாம் வருது, எவ்வளவு ஆண்டுகள் அது இருக்கு, எத்தனை கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. இதுதான் சயின்ஸ். இந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏதோ சின்ன வயசுல கொஞ்சம் படிச்சோம், அதோட சரி. அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி தெரிஞ்சு வரும் அந்த விஷயங்கள்ல ஒரு மாஸ்டரா இருக்கிறவரும், கெமிக்கல் டாக்டரேட் பண்ணியிருக்காரு கெமிஸ்ட்ரியில சாரு. அவர் பேசும்போது ஒரு ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் இருக்கும், ஆத்தென்டிகேட்டட் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். இது வரைக்கும் பேசாத சப்ஜெக்டும் கூட நம்ம தளத்துல. இன்றைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கும், சூரியனோட மற்ற விஷயங்கள் என்ன டெப்த்ன்றது. இது ஒரு நாள் போதாது. நாங்க சாரு ஒரு நாள் 10 தெரியல எனக்கு, 2 நாள் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து சார் தான் பேச போறாங்க. 2 நாளும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பார்ப்போம். நம்ம சார்கிட்ட நம்ம கேள்விகள், சார் நிகழ்ச்சி முடிச்ச பிறகு கேள்விகள் கேட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பார்ப்போம். இந்த நேரம் திரு ஸ்ரீதர் சார் அவர்களுக்காக நீங்க ஆரம்பிக்கலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? அது கேக்குது சார். கேக்குது. சார் மாஸ்டர் அப்படின்னாரு. இதை யாருமே மாஸ்டர் ஆக முடியாத சப்ஜெக்ட்ல. ஏன்னா ஸ்டில் இத்தனை டெக்கேட்ஸ், இத்தனை செஞ்சுரிஸ் கழிச்சு இப்பதான் சேட்டலைட் இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கிறோம். அது பக்கத்தோட போக முடியல. ஸோ அதனால இந்த லிட்டில் ஐ நோ ஐ வில் எக்ஸ்பிளைன். பிளஸ் சில டேட்டாவெல்லாம் நம்ம நாசா டேட்டா எடுத்துக்கிட்டேன். நான் சில இன்டர்நெட்லயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் சொல்றேன் நான். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மை கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் பேக்ரவுண்ட் வச்சு பண்ணலாம். ஸோ திஸ் ஹோல் திங் ஐ வில் ட்ரை டு. உங்களுக்கு தெரிஞ்சதுல எங்களுக்கு 1% கூட தெரியாதுன்றதுதான் உண்மை. அதனால நீங்க மாஸ்டர்ன்றதுதான் உண்மை இங்க. ஓகே, ஸோ ஐ வில் ட்ரை டு சிம்பிளிஃபையா சொல்லிடுறேன் நான். ஏன்னா ரொம்ப டீப் போனோம்னா கன்ஃபியூஷன் தான் வரும் போல் இருக்கு. நானே இன்னைக்கு காலையில போட்ட ஸ்லைட் எல்லாம் பார்த்து நிறைய டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா இட் இஸ் கம்மிங் சோ மெனி ஸ்லைட்ஸ் அண்ட் த மோர் யூ டாக் இட் இஸ் கோயிங் லைக் எ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி போகுது, அஸ்ட்ரானமிக்கல் கிளாஸ் மாதிரி போயிருச்சு. ஸோ ஐ ரிமூவ்ட் மெனி ஸ்லைட்ஸ். ஐ கன்சாலிடேட்டட் ஃபியூ டாக்கிங் அபவுட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் 2000 years பிஃபோர். சயின்டிஸ்ட்ல என்ன பண்ணாங்க அந்த காலத்துல. சில பேர் பிளானட்னாங்க, சில பேர் ஸ்டார்னாங்க. அது எப்படி ஸ்டாருக்கு கொண்டாந்தாங்க, அதுக்கு என்னென்ன சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆகினாங்க, அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமேலு ஸ்டார்னுடைய நேச்சர் சொல்லிட்டு சில லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நடந்த எபிசோட்ஸ் ஆஃப் சென்டிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் அவருடைய எக்ஸ்ப்ளரேஷன் ஸ்டடீஸ் அதை கொஞ்சம் பார்த்துட்டு, தென் கெமிக்கல் காம்போசிஷன் இன் சன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, then how the sun is maintaining its temperature and how so many billion years started and how many billion it can go, what exactly is happening and அது happening நால என்னென்ன நடக்குது. ஸோ இதை பத்தி ஒரு சிம்பிளா ஒரு அனாலிசிஸ் மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வேற. ஓகே, so now let us just see who discovered that sun was a star. இது ஒரு பெரிய கேள்வி. this கேள்வி was there for 2500 years முன்னாடியே people are starting. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பவே இது செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே மெனி செஞ்சுரிஸ் முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் சன் இருக்குன்ட்டு. பட் ஃப்ரம் த லிட்ரேச்சர்ல பார்த்தோம்னா 450 BC இருந்து
தெரிவது. அப்கோர்ஸ் நம்ம ஆரியப்பட்டாவும் சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் லிட்ரேச்சர்லாம் போனோம்னா 450 பிசியில இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த சன்னுங்கிறது வந்து ஸ்டாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அனாக்சியஸ்ன்ட்டு ஒரு ஆளு. அவர் வந்து அதை அவர் சஜஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்கிரீன், யூனோ. இது ஜஸ்ட் 1 செகண்ட் சார், நான் எடுத்துட்டேன் ஸ்கிரீன். இல்ல இல்ல, என்னது வந்து இந்த இந்த சைட் ஸ்கிரீன் வேண்டாம், நம்ம ஸ்கிரீன் கொண்டா மாட்டி ஸ்கிரீன் எடுத்துட்டு உங்களுக்கு இருக்கும் அது. ஓகே ஓகே, சாரிங்க. ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த மாதிரி சன்னுங்கிறது இருக்குது, லுக் லைக் அ ஸ்டார் மாதிரி இருக்குது, தூரத்துல இருக்கிற சஜஸ்ட் பண்ணது வந்து அனெக்சோராஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் பண்ணாரு. பட் அவர் சொன்னப்ப யாரும் அவர் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு 1800 ஆண்டுகளுக்கு அப்புறமேலு ப்ரூனோ அப்படிங்கிறவர் வந்து he was also suggesting வந்து இந்த மாதிரி சம்திங் இஸ் பர்னிங் அட் ஃபார் டிஸ்டன்சஸ் அப்படின்னாரு. அது வந்து ஸ்டார்னு சொல்ல தெரியல, பிளானட்னு சொல்ல தெரியல, பட் they were talking about sun could be a star, it is there in far distances, it is like a burning statement. So many statements they were making without much evidence. அப்ப அந்த காலத்துல வந்து they don't have telescope, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. Just through some theories and by sight they have been talking. Later on வந்து கலீலியோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்தார், இட்டாலியன்கார். கலீலியோ, கெப்லர், கோப்பர்னிக்கஸ், இவங்க வர பார்த்து 16th-17th century ஆயிருது. அதுக்கப்புறமேல் தான் தென் தே நோ தட் ஓகே சன் என்ன பிளானட் நடக்கிறதா ஸ்டார் நடக்கிறதான்ட்டு லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதுல வந்து என்ன நடக்குன்னு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 450 பிசில கிரீஸ்ல இருக்கிறவர் தான் அந்த அனெக்சோகோரஸ் அப்படிங்கிறவர் தான் சொன்னாரு. தட் சன் அண்ட் ஸ்டார்ஸ் வேர் வெரி ஃபேரி ஸ்டோன்ஸ் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா தூரத்துல பார்த்தா ஸ்டோன் மாதிரி தான் தெரிஞ்சது. வேர் வெரி ஃபேரி ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு தே ஆர் ஆல் வெரி. ஸ்லைட் அட்டாச் பண்ணல, தெரியலையா? அட்டாச் பண்ணிடுங்க நீங்க, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப ஐ குட் see. ஓகே, யூ ரிமூவ்ட் இட். There slide is not showing அப்படிங்கற. இருக்கா? இருக்கு. ஓகே, வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. ஸ்லைட் ஷோ போடு. இஸ் இட் ஓகே நவ? குட். ஓகே, இத மட்டும் மினிமைஸ் பண்றேன். இந்த ஒரு நிமிஷம். ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் ஃபர்ஸ்ட் கொடுக்கறாரு. ஓகே, பட் நோபடி வாஸ் அக்செப்டிங் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமே நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து கிளாடியஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து கிளாடியஸ் ஃப்ரம் அலெக்சாண்ட்ரியா, இப்ப வந்து ஈஜிப்ட்ல இருக்குது. திஸ் ஹேப்பன் அட் 1860 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அது அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னம்னா, ஓகே இத எது இருந்தாலும் சரி, ஆக்சுவலி இன் பிட்வீன் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் வேர் தேர், ஐ ஜஸ்ட் ரிமூவ்ட் இட் பிகாஸ் இட் பிகம் லைக் a big history. ஸோ கிளாடியஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, சன்னு ஒன்று இருக்குது, எர்த்துன்னு இருக்குது, அதர் பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா he says that the whole solar system is based on geocentric அப்படின்னா. தட் மீன்ஸ் எர்த் வந்து சென்டர்ல இருக்குது, மற்றதெல்லாம் அதை பத்தி சரௌண்டிங்ஸ் இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் மாடல்ல கொண்டாந்தாரு. ஸோ எர்த் இஸ் இன் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், த சன் இஸ் ஒன் ஆஃப் த வாண்டரர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்தாரு. அது கிரீக்ல வந்து வாண்டரர்ஸ் அப்படின்னா பிளானட்னு அர்த்தமாமா. ஸோ தட் இஸ் அலாங் வித் தட் அதர் ஸ்டார்ஸ் ஆர் ஆல்சோ மூவிங் அப்படின்ட்டாரு. தென் he also said that stars, most of the stars are fixed at outermost celestial spheres. ஸோ அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னம்னா,
ஸ்டார் டிஃபரெண்ட், சன் டிஃபரெண்ட் அப்படின்றாரு. சன்னு வந்து எர்த் இருக்குது, எர்த்தை சுத்தி சன்னு மற்ற பிளானட் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, தே ஆர் ஆல் வெரி ஃபார் அவே அப்படின்ட்டாரு அவர். இதை வந்து ஒரு புக்கை எழுதி வச்சுட்டாரு. அந்த புக்கை எழுதி வச்சு தட்ஸ் கால்டு அல்மகெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புக்ல வந்து அதுல எழுதியிருந்தாரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி he gives more emphasis on geocentric pattern. எர்த் சென்டர்ல இருக்குது, அதை சுத்தி வந்துதான் மற்ற பிளானட்லாம் இருக்குது, இன்க்ளூடிங் சன் அப்படின்ட்டாரு. ஸோ இதை வந்து இட் வாஸ் என்டாஸ்டு பை ரோமன் கத்தலிக் சர்ச் இன் தோஸ் டேஸ். அந்த ரோமன்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து நார்மலா வாட் எவர் எனி டிசிஷன் தே டேக், வெதர் இட் இஸ் சயின்டிபிக் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் ரிலிஜியஸ், நார்மலி இட் கோஸ் டு தம், இட் லுக்ஸ் லைக் இன் தோஸ் டேஸ். ஸோ அந்த மாடலை வந்து தே ஹவ் என்டார்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துதான் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ்ன்ட்டு இவங்க வந்து இந்த மாதிரி 14th செஞ்சுரியிலேயே வந்துட்டாங்க. ஸோ இது 1543ல வந்து அவர் வந்து he spent a lot of years and he was talking about sun centered solar system. ஏர்லியர் ஆத்தர் வந்து சொன்னாரு வந்து இது எர்த்து தான் சென்டர்ல இருக்குது, அதை சுத்தி மற்றதெல்லாம் இருக்குனாரு. பட் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் says that no, it is not that, it is heliocentric model அப்படின்ட்டாரு. So that means sun is in the center and other planets are orbiting the sun just like other ones அப்படின்ட்டாரு. Actually this model was a very simpler one than the Claudius model. ஆனா என்னாச்சு அப்படின்னம்னா, the model of Copernicus set the sun apart from the planet, but they did not say anything about the stars. இதுல என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஸ்டாரை பத்தி மத்த ஒன்னும் ரொம்ப சொல்லல. ஏன்னா ஸ்டார் nobody knows those days, there is no way to find out what is happening, how they can locate it, how far, ஒண்ணுமே தெரியாதனால from the little knowledge, with the scientific knowledge they have, they were arguing about whether earth geocentrica இல்லாட்டி sun centrica ஆர்குமெண்ட் இருந்தது. geocentric சொன்னது வந்து it was approved by Roman Catholic in those days. So when he was talking about sun centered, the Roman Catholic were annoyed. They said that no, how it is possible அப்படின்ட்டு இருந்தார். ஸோ அதனாலேயே என்னாச்சுன்னா, he did not disclose anything about star, he did not even bring it anything about that book, that particular issues and all. இது பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரோமன் கத்தலிக் வேர் ரியலி what do you call, they are criticizing Copernicus that he was a fool for setting the earth in motion அப்படின்ட்டாங்க. முதல்ல சொன்னவர் வந்து எர்த் சென்ட்ரல் இருக்கிறதுனால ஓகே, இது அப்படியே இருக்குது, அதை சுற்றி மற்றவங்க எல்லாம் வர்றாங்க, பட் இப்ப நீ வந்து சன் சென்டர்ல எர்த் மோஷன் இருக்கிறதுனால யூ ஆர் அ ஃபூல் அப்படின்ட்டு they were just criticizing. In fact later on வந்து இன்னொரு Italian philosopher, is only a philosopher, he is not a very scientist, but he draws lot of conclusion out of the earlier research and findings, our Mr. Bruno அப்படின்ட்டு. பட் அவரையும் வந்து he also talking about sun being the center. So Roman Catholic did not approve. On the contrary, he was burnt alive in Rome in 1600 for just claiming something does not fit the ideas by the church. Okay. Subsequently in 16th century, 14th 15th century, 15th 16th century la வந்து Galileo வராரு. You know, Galileo is the first one invented the telescope. So அவர் அதுக்கு முன்னாடி டெலஸ்கோப் எதுவுமே nothing was available. So அதனால they just predict based on the naked eye observations. But Galileo telescope பண்ண உடனே he was finding many stars and he was also trying to make a lot of suggestions and arguments and all those things. But he found out that it is not based on geocentric, it is based on heliocentric அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா he was very much reluctant to disclose, but in any way he was also disclosed at the end. So he was also convicted and they did not burn him, but they put him in jail or something like the house arrest மாதிரி பண்ணிட்டு 1642 அவர் வந்து he died in fact. Okay, but in 1979 reinvestigation of this conviction was started by the church member and other people, and the conviction was overturned after 340 years later, the death of Galileo. So அப்ப அது வரைக்கும் வந்து the last 2000 years வரைக்கும் people concept is that
it is geocenter solar system தான் இருந்திருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. But all these scientists, whoever has made attempt to disclose, attempt to not much of proof, but it is only a Galileo who invented telescope could able to disclose real points. But அதுக்கும் அவருக்கு வந்து they given them punishment and he was also house arrest and he died. அந்த 340 yearsக்கு அதுக்கப்புறமேல the new generation started. 15,500 years in one வந்து new generation started. New scientists have come up and they are also using telescope. Based on the telescope, the mathematical implementation also started. அப்போ வந்து the Johannes Kepler and Christians அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து they were with all this help of telescope and mathematical calculations, they studied the position of the planet very carefully. And Kepler வந்து even he found 3 laws of planetary motions that firmly put the sun in the center of the solar system with the other planets revolving around the sun. And the 3 laws கொடுத்த உடனே அவருக்கு he was also very much convinced that it is proven அப்படின்ட்டு. Moreover, at that time, the mathematical calculations and the evidences were much better. So he could fit into these 3 laws and then clearly say that sun is not a planet and it is a star, and sun is in the center, and around the sun only all the planets and all the stars are moving there அப்படின்ட்டாரு. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறவர் ஹாலண்ட்ல இருக்கிறவர் he also determined the same thing. ஸோ அப்பதான் வந்து எல்லாமே சொன்னாங்க, ஓகே இவ்வளோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க சன் குட் பி அ ஸ்டார் தான் இருக்குன்ட்டு கன்சிடர் பண்ணாங்க. இது கன்சிடர் பண்ணாலும் they could not decide because though Kepler was given lot of formulas and all, there were many people, some sections they understand, pure scientists they could understand, but there are people, religious people and other people, they were telling this calculation how it can fit in and what is the proof and all. Because in Kepler's thing, the important thing about gravitational force was not there much, that play was not there. Okay, it is only after the Isaac Newton, English scientist, in 1600 to 1700, so he realized that it was the gravity that held the solar system together. Here adu varaikum nobody knows, okay, if you say sun is the center and all other planets are revolving, how they are all revolving without collapsing? Adukku vandu nobody gives any proper answers. But what is the force that is being connected and what force is making everything and planetary move and everything is stable? And the questions vandu nobody was able to make it and given the proper depth and knowledge also till Isaac Newton bring the theory of gravity. So our gravity பத்தி சொல்றப்ப then he also described lot of equations and he found Newton's law of gravity. And the Newton's law of gravity வச்சிட்டு then he was explaining many facts and theories which is exactly fit into the scientific model. After Newton's 1838, அப்ப 400 yearsக்கு முன்னாடி another scientist, Bessel, for the first time measured the distance to stars without any assumptions about the nature of stars and found to be too enormous. Measure பண்ணி அப்பவும் பார்த்தாங்க, but they find it too difficult because those days they don't have that much of equipments or anything to measure, but they were trying to make it, but they find it is too far away and they are all very bright அப்படினா சொன்னாங்க. And they said the sun is a star அப்படின்னு மட்டும் அவர் சொன்னார் அவரு. So after all this episode of somebody calling geocentric and heliocentric, அதுக்கப்புறமேல after all the discovery of Galileo and Newton's Kepler, இவங்க ஸ்டடீஸ்க்கு அப்புறமேல then now after that sun is now classified as a G2V stars அப்படின்ட்டாங்க. இதுல என்ன பாயிண்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா, there is a beautiful remark in the internet. They said that you will notice that during most of the history described above, people have been prosecuted for suggesting things that did not fit the prejudice of the time, even when they presented proof that those prejudices were incorrect. இதுதான் ஒரு பெரிய drawback னு வெச்சுங்களா. Assuming that
if those things prejudices are not there and people are accepting அப்படின்னா people much ahead of this time, definitely many scientists could have discovered. And almost 2000 yearsக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா until ஒரு 1600 years பாஸ் ஆனதுக்கு அப்புறமேல தான் then slowly the conviction started changing and people are giving more research into the subject. Okay, fact about the sun age, size and history. This is just pop. This is one of the first image taken by European Space Station and NASA solar orbiter during the first close pass in 2020. So 2020ங்கிறது பாருங்க 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இப்ப நம்ம 2020ல தான் இந்த மாதிரி ஒரு இமேஜே நமக்கு கிடைக்குது. இப்ப just one second if you don't mind. Actually, credit goes to Mr. Ramu sir. அவர் தண்ணி குடிக்காம எப்படி பேசுறாருன்னு தெரியல. Okay. Temperature of the sun. இப்ப இது வரைக்கும் பார்த்தால வந்து நமக்கு தெரியும் sun is a star and that is in the center of the whole solar system. Now sun lies at the heart of the solar system where it is by far the largest object. The beauty என்னன்னா, as per the report says that it holds 99.8% of the solar system mass. This is something even unbelievable. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற சோலார் சிஸ்டத்திலேயே 99% தான் சோலார் சிஸ்டம், 99% of the massல வந்து சன் இருக்குது அப்படிங்கிறாங்க. It also says that it is roughly 109 times the diameter of the earth. That means one can imagine நம்ம எர்த் சைஸ் நமக்கே தெரியும். So is 109 times, 110 times so big as compared to earth and earth. That means it is a massive structure, and that is the one which is predominating the entire solar system. It is clear. If both the statements are is not contradicting, but it is true. Scientifically, it is more than 100 times more than the diameter of earth. It's equivalent to the largest object of the solar system is the sun. And also there is another comment that 1 million earth could fit inside the sun. That also shows that it is how big it is. Okay, now regarding the surface temperature of the sun, sun does not have a fixed temperature. For example, it says that about 5500 degrees centigrade is the outermost, because sun radius is so big, which we can come later. It's so big, and outermost part could be 5500 degrees centigrade. While the temperature inside the core is about 15 million degrees centigrade. So the 15 million degrees centigrade is something unbelievable. And they also said that it is just similar to exploding 100 billion tons of dynamite in every second. So that is the temperature which that one can get with the sun's inside the temperature, in fact. And the sun temperature is driven by nuclear reactions. The formation of sun, they predicted, hypothesized that 4.6 billion years ago it must have born அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன தியரி சொல்றாங்க அப்படின்னம்னா, they are talking about the sun and the rest of the solar system formed from a giant rotating cloud of gas and dust known as solar nebula. And the nebula then as the nebula collapsed because of its gravity, it spun faster and flattened into a disk, and most of the material was pulled towards the center to form the sun. So இங்க தான் நம்ம கவனிக்கணும், அந்த கிராவிட்டிங்கிற வேர்டு வருது. ஸோ அது இது வரைக்கும் முன்னாடி nobody talk about the gravity and all, but it's only after Newton's thing people are now suggesting that okay, because of these things the nebula could have been formed, and that could have been shrink and then formed a center to form a sun அப்படிங்கிறாங்க. Okay, now having formed many billion years ago, and the heat is 15 million degrees centigrade, and that heat generated purely because of a chemical reaction called fusion reactions. Okay, nuclear fusion reaction it's called. Now after having formed, when it will likely to die, they predicted that another hypothesis that it can equally stay for another 5 billion years. And how it can stay for such a long time.
நம்ம பின்னாடி ஃபியூ ஸ்லைட்ஸுக்கு அப்புறமேல அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒரு 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அதுக்கப்புறமேல என்ன நடக்கும் அப்படின்னம்னா, இட் வில் ஸ்வெல் டு பிகம் அ ரெட் ஜெயிண்ட், பெரிய ரெட் ஜெயிண்டா மாறும். அதுக்கப்புறமேலு அவுட்டர் மோஸ்ட் லேயர்லாம் ஸ்லோவா ஷெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்லோவா உதிரி மாதிரி உதிர்ந்து தென் இட் பிகம் அ ஒயிட் டாஃப்டா மாறிடுது. தென் ஸ்லோலி அந்த ஒயிட் டாஃப்ட் எல்லாம் ஸ்லோவா ஃபேட் ஆகி இட் பிகம் டிம். அதுக்கு மேல அல்டிமேட்லி இட் பிகம் அ பிளாக் டாஃப்ட். அது நடக்கிறப்ப that means there is no universe, there is no solar system, nothing will be there in fact. Okay, this is the heliocenter method. Sun is at the center and the remaining planets, they are all circling around the sun in fact. Okay, now this is the very interesting topic, and for that only a lot of NASA and other people including India, we are making a lot of attempt to find out what is coming out from the sun. Of course, it's not possible to exactly find out what exactly everything is coming out, but we are trying to make an attempt. But before that, they found what could be the sun, whether it is sun is the only a single hemisphere or it contains different zones or different layers. There were so many ifs, there were so many arguments were there, and this is the final summary which I took it from the internet in fact. Okay, the sun and the atmosphere of the sun are divided into several zones and layers. So he calls the whole sun, what we see is it has got several zones, and also after the zone there are many layers are there, they said in fact. Okay, now just let me look at the picture, that will be easier to see. Okay, now internal structure, you can see internal structure. Below internal structure you can see core, radioactive zone, radiative zone பாங்க. மூணாவது வந்து convection zone அப்படிங்கிறாங்க. இந்த மூணு zone தான் important zone which comes under the internal structure of the sun. Okay, இதுல பியூட்டிஃபுல்லா என்ன சொல்லுது அப்படின்னா, கோர் எடுத்தோம்னா that is core is the center part of the sun. அந்த கோர்னுடைய volume, though sun size is so big, we have seen the size is so big and it is 109 times more than the earth surface அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த சென்டர்ல இருக்கிறது தான் where we get 15 million degrees centigrade கிடைக்குது. How big the center, that core அப்படின்னு பார்த்தோம்னா, that is a very very small size. என்ன சொல்றாங்கன்னா, the entire sun உடைய சர்ஃபேஸ்ல வந்து the core constitute only about 2% by volume. 2% by volume அப்படிங்கிறாங்க. ஆனா though it is size is only 2% volume அப்படின்னா கூட, but it is the density is so thick, it is 15 times denser than lead, and also it occupies 50% volume, 50% weight of the entire sun. அப்பனா உள்ள வந்து ஜஸ்ட் நம்ம வல்கனோ எரப்ஷன் நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு திக்கா வருது, அது மாதிரி multiple times the reaction is going on inside, though it is only 2% by volume. அதுக்குள்ள வந்து nuclear fusion reaction going in so heavily நடக்குது. செகண்ட் லேயர் வந்து இந்த ரேடியேட்டிவ் ஜோன் அப்படின்ட்டு. அதுல ரேடியேட்டிவ் ஜோன்ங்கிறது என்ன அப்படின்னா, வாட் எவர் டெம்பரேச்சர், வாட் எவர் கேசஸ் ஆர் கமிங், இட் இஸ் ஸ்லோலி ரேடியேட்டிங் டு த நெக்ஸ்ட் ஜோன். அது எவ்வளவுனா 32% ஆஃப் த சன்ஸ் வால்யூம். ஸோ முதல்ல வந்து இன்டர்னல் வந்து only 2%, but that weighs almost 50% of the total sun's weight. The second one வந்து the radiative வந்து 32% sun's volume, and it is 48% of the mass of the sun in fact. Then the last one is convection zone. இது basically as the name says, one is radiative பண்ணுது. அடுத்தது வந்து whatever radiation comes in, it convect into the different layers, the layers which are after the internal structures. அது வந்து is only 2% of the mass. அதுவும் ஸ்மால் ஜோன் தான், 2% of the mass தான். ஆனா அதனுடைய வால்யூம் 66%. So that means whatever heat is coming into the 2% mass, it is dissipating into 60% of its volume. Then whatever it comes out, then it has to go out, that goes out into various layers like photospheres, flare, chromospheres, prominence. இதெல்லாம் தான் போகுது. Okay, if you add those volume 2% by volume from core
and 32% volume, sun's volume from radio, radiation zone, and 2%, 66% by volume. Yeah, 66% volume from convection zone. If you add 2 plus 32 plus 66, that comes to 100% of the volume. So that means this is the main thing, which is basically sun's internal structure. And above the volume, above the thing, there are many layers which are just sticking due to the gravitational force and all those things. Now let me just go here. So here you can see core, radiation zone, then connective zone, that's red one. And after that, you can see photosphere and chromosphere. And the last one is transition region. Okay, now from the transition region, as we can see from core, the radiation takes place, it goes to radiation zone. From there, it gets convected into convection zone. And from convection zone, it goes to what do you call, chromospheres and photospheres and all. From there, it goes to the last point called corona. Okay, from corona is the one where all the gases and ions, whatever is coming out from these various stages, there also undergoes a lot of reaction, and whatever is coming, everything goes out to corona area. From corona area, it is been carried by solar wind. And when the solar wind varapata, namakku we get a lot of heat radiations, we get gamma rays, we get ultraviolet rays. So many things are coming into the system through solar winds. If number satellite plus all the things, basically what we do is we cannot reach any of these zones. We cannot even reach corona and chromospores and all those things. We will be staying far apart from sun, okay, but away from the earth to receive the solar wind and see what are the things which are coming in. Okay, this is just what I just explained, core and radiation zones and convection zones. And after that, layers will be photospheres, chromospheres. In the chromosphere is the last one. You can see the temperature there, 6,000 degrees centigrade to 20,000 degrees centigrade. Then after that, you have a transition zone and all those things. Now, what is important here is this particular passage is very important. Beyond the corona is the solar wind. And the solar wind is the one which is causing a lot of concern, either good for us or bad for us, which is actually an outward flow of coronal gases. The sun's magnetic field rises through the convection zone and erupt through the photospheres and into the chromospheres and corona. The eruptions lead to solar activities, which includes phenomena such as sunspot, flares, and prominences, and coronal mass ejections. You must have seen many decades before there was one mass ejections from sun or somewhere from corona side, and it has hit America somewhere else, and the whole portion has got massive destruction, in fact. So from these things, one can see that though sun looks very simpler, but it is more complicated because it has got so many internal structures and layers. And after the layer, you have got the surroundings, which is still the surroundings are more than 20,000 degrees centigrade. And also it liberates a lot of gases and the magnetic field. Though the magnetic field of the sun, okay, next slide, we can see magnetic. Okay, now the sun magnetic field. Now we know Earth has got a good magnetic field and we know about it. Similarly, sun also has got a good magnetic field, and sun magnetic field is typically about twice as strong as Earth magnetic field. But the thing is, it is not just twice, though it is empirically said twice, but the magnetic field nature is totally different across the sun. In some places, it is 3,000 times stronger than the usual. So that means, and that is because of the gravitational, because of this magnetic field only, there are so many things happening, in fact. One of the scientific reasons they said why it is some places less, some places more, because they said that the sun spins more rapidly on the equator than at higher latitude. And also they said
inner parts of the sun rotate more quickly than the surface. So it is it's very surprising that you could see the various movements of the sun inside and outside, inside and many layers also. Inside, they are telling the inner parts of the sun rotates more quickly than the surface. And also many places there is, because of course in equator, there is always different in magnetic field than compared to higher altitude. That is acceptable, understandable. But this gravitational magnetic field difference is so enormous. Okay. Now, in comparison to Earth, our Earth magnetic field is the one which shields us from most of the particles that is coming from the solar winds. Solar winds carry so many particles, so many rays, everything is coming, and our magnetic fields will shield those, shields us from the many particles. In fact, sometimes it is called PERPS. They call that means throwing 1 billion tons of material into space, flying at high several thousands kilometers per second. These are all called coronal mass ejections. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, when the magnetic field becomes too high in a sense, there is surge. எப்படி நம்ம வல்கனோ சர்ஜ் ஆகிற மாதிரி, when the pressure is more, when the magnetic field becomes more, then the whole transfer takes place, and it comes out of the surface of the sun and then ejects. And the ejection that comes out to the corona from then solar wind, then it just comes out to the earth, in fact. Okay, sun's chemical composition. This is very interesting, and if you look at it, the essential constituent of the sun is hydrogen. They said about 73% is hydrogen and 25% is helium. And the remaining will have carbon, nitrogen, oxygen, neon, magnesium, silicon, sulfur, iron, all will be only traces. So from this, we can conclude that these hydrogen and helium, they are the main factor contributing the temperature of 15 million degrees centigrade inside the core of the sun. Okay, now what is happening? What does exactly happen with hydrogen and helium? Should I talk about this observatory and all? Just quickly, I'll go through. Please. Okay. The history of the sun investigations. This is one of the picture, from same European Space Agency and NASA solar orbiters. And also in 2018, NASA sent Parker Solar Probe. That is the latest probe sent by NASA, and it is almost 5 years old. 5 years in there, and it has created a lot of information. They said, of course, I don't know what exactly we got, but it has been recorded. And a lot of information scientists are gathering at NASA, in fact. And also, this is one of the Parker Solar Probe is one of the solar system which has gone very close to, that is moving away from Earth and predicting and then taking the picture, 3-dimensional picture of the sun, in fact. Actually, NASA has done a lot of studies between 1962 and 1971. They have sent about 7 systems. Out of that, I think 4 have done a very good job, and they have 7 of them were successful and analyzed the suns at ultraviolet and X-ray wavelengths and photographed a super hot corona, among other achievements. In fact, in 1990, NASA and European Space Agency launched the Ulysses probe to make the first observations of its polar regions. In 2004, NASA Genesis as a spacecraft returned samples of the solar wind to Earth for studies. In 2007, NASA's double spacecraft Solar Terrestrial Relations Observatory mission returned the first 3-dimensional images of the sun. So, இதெல்லாம் தான் ஒரு பயங்கரமான achievements. Similarly, I think the same thing, I think so again. It's the same thing, more or less. That is NASA Parker Solar Probe launched in 2018, and ESA NASA Solar Orbiter launched in 2020. So this 2018 probe and also 2020 probe,
They were the latest one. They are there, and then monitoring the activities of the solar wind, and they're collecting lot of data and all. In fact, they said that Parker Solar Probe has gone 6.5 million kilometers away from the Earth to the sun surface. And also they said the distance between sun and the Earth is about 150 million kilometers. Of course, it's not possible to go like this, but what we are trying to do is, as I told you, it's very difficult to go very close to sun because of the temperature reasons. So what we are trying to do is that what is coming out from corona and what is the solar winds that carries the particles from corona, what are the different type of different wavelengths of waves are coming, ultraviolet wave, infrared wave, what are the things that is coming, and it is how it is affecting, what are the ionic particles that is coming from the solar winds, whether those things will affect us. All those research are going on, in fact. And also now recently ISRO also, government of India, ISRO also sent Aditya L1. So I'm just comparing with our Aditya L1 with Parker Solar Probe, which is that launched in 2018. Okay, so our cost is $50 million, whereas NASA will be $1.5 billion. Okay, proximity to the sun, that is from the Earth. We are going to stay at 1.5 million miles at a place called L1. I can just explain the subsequent slide what is L1. So we will be sending our vehicle and we'll be staying at L1 position, and that L1 position will be about 1.5 million away from the Earth, whereas NASA Parker Solar is there at 3.9 million miles from the Earth, in fact. So we sent 7 payload made in India, and NASA sent only smaller payloads. They sent only very few spectrums like X-ray and all those things. But we sent so many things, 7 payloads to configure, which contain X-rays, spectrophotometer, ionic messages, almost 7-8 items. All are very good thing which will give valuable informations. Okay, maneuvers is based on the gravitational assist in both cases. That also I'll tell you what is gravitational assistance in the next one. Record breaking speed so far is not available for us because it's just on move. Whereas in the case of Parker Solar, the speed was almost 4 lakhs miles per hour, record breaking speed. And record breaking distance will be hours still is ongoing, whereas Parker has touched 6.5 million kilometers from Earth, and it is there. Okay. So what exactly we are doing is, just one second. Study different layers of the sun, magnetic field, solar winds. Basically, we from whatever the solar winds is carrying, and also when you are away from the Earth, like 1.5 millions or 7 million kilometers away from the Earth, you will come to know many things like solar winds, nature, magnetic fields, what are the particles that comes in, and many things can be found out, in fact, which will be very useful to our thing, in fact. Okay, now, as we said that sun gravitational force is also twice as that of Earth. So naturally, even when we want to go away from the Earth, there is always, after some time, there is a space, and to cross that barrier, you have to go. You must have seen all in our English picture as well as in Hindi pictures that you have to boost the rocket, backfiring, this firing and all, then leave out of the Earth atmosphere because of the gravitational force, because that gravitational pull is very, very high. It won't allow you to go unless your speed is so high, which is going beyond threshold value, beyond the gravitational force of the sun, of the Earth. Now, Earth having gravitational force, and Earth is moving around the sun, and the sun also having gravitational forces. Now, how we can send our systems to study all these points, it is very important. Now, about 200 years before, there is a scientist called Lagrange.
He was a mathematical scientist from, I think, Italy or something. Later on, he became a French thing, migrated to French. And he has done a lot of calculations. He has done a lot of mathematical calculation, and he has taken the consideration of both the gravitational force of Earth and also gravitational force of the sun. He has averaged it out and then made a lot of calculation. That calculation comes under classical mechanics. That is a very big subject again, so we don't want to get into. So he used a lot of classical mechanics theory and then formulated and hypothesis, and then that is being proven from his own authors, his own predecessors like Euler and all. Then he come to a conclusion that there are 5 points between sun and earth, where it is called L1, L2, L3, L4, L5. He has given 5 points name. In this, that point is called Lagrange points. Now, what is Lagrange point means? At Lagrange point, the gravitational pull of 2 large masses, one, let us say Earth, another one is say Sun. The gravitational pull of 2 large masses precisely equals the centripetal force required for a small object to move with them. So that means if you send the spacecraft and if it will locate that place, that means it will be neither attracted to Earth nor will be attracted to Sun. It can stay there. So that is called Lagrangian point. So in India, we sent Aditya L1 because our spacecraft will go and then satellite will reach that L1. And at L1 is a very peaceful place because it is equally not much of force from magnetic field, gravitational force from the Earth, and not much from the Sun. So it is equal. So where they can do centripetal force, for example, central force is the one where keeping the center, L1 is the center, it can just move around, in whichever orbit they want to do, they can do it, or they can stay there. So that's called centripetal force. So at this L1 point, the gravitational pull of the 2 large masses are precisely equals, and that can equals the centrifugal force required for the small object to stay on. So it can stay for years, no problem, because it has been concluded that all these 5 points, L1, L2, L3, everywhere, so long as it reaches there, they can stay there and they can do all the scientific findings, everything. L3 and L4, L5 and all is very difficult to reach because one is behind, another one is far apart. So, and L2 is totally at the other side. So you will get more information in L1 because from sun you get a lot of solar winds, and the solar winds carries a lot of particles and ultraviolet waves, various type of waves, and with a different wavelength. All those things are coming. So we are going to place our system into L1, in fact. Okay, it is the same thing what I already explained. Okay, now I think I can able to conclude in another 30 minutes time because I'm coming to the chemical reactions, in fact. Okay. So now as we are talking about nuclear fusion inside the sun, now let us try to understand what is called nuclear fission and nuclear fusion. Nuclear fission is the one which normally we know we have got a lot of nuclear reactors in India and everywhere. In India, we use nuclear reactor for peaceful purposes, which means to generate electricity, basically, in fact. Okay. Now, what is fission? Fission is nothing but you take a big nucleus. For example, in India, in many places, we use uranium. Uranium is basically uranium-235, an isotope, which is basically not stable. It is very active. So, okay, so we use uranium is 235 as a nucleus. It's a bigger atom, very big atom. Then we bombard high-speed neutrons into the uranium atom. When we bombard high-speed neutrons into uranium atom, the uranium atom splits into smaller atoms. And when it splits, it also emanates a lot of energy and other particles, in fact. And that energy is basically used in the nuclear reactor. It goes and heat up the water,
and steam is produced at high pressure, and the steam that hits the turbine, and turbines rotates and generate electricity. So this is called nuclear fission. Here in this energy is a very small type of energy, not very big, and this energy is sufficient for us to run all nuclear reactor in whatever form, whatever it big it may be, to generate electricity by heating the water into steam, and then steam into making a mechanical into turbine, and turbine gives the electricity, in fact. Now, this is a simple example of fission of uranium atom, uranium-235, and if you hit a projectile like neutron, which is at a high speed, they basically accelerate the neutron. There is a separate called accelerator. So accelerate the neutron at a very high speed, okay, and that will go and hit uranium-235. Uranium-235 is kept in a rod. You all be aware. Uranium-235 kept in different rods inside the reactor, and the reactor is totally insulated with various type of material, so that uranium and X-rays does not leak. Anything that comes should not leak, in fact. Now, uranium, when it hit by high powerful projectiles like neutron, it disintegrate into lighter elements. Two elements in this case. I did not name the name because it will be more confusing. So two lighter element of lower atomic number, and it also emanates a lot of neutron plus energy. Now the energy, as I told you, it is being used for the purpose of getting the electricity, and the same neutron which is coming in is again being circulated back into the system, so that it will hit uranium-235, and it is a chain reaction. It continues, in fact. Okay, what is nuclear fusion? Nuclear fusion is just contrary to nuclear fission. In nuclear fission, we are breaking a big nucleus into smaller nucleus, whereas in nuclear fusion, we are combining two smaller nuclear into bigger nuclear. Okay, now when you combine like hydrogen isotopes, one is called deuterium, another is called tritium. When you combine these two, and you will get a fusion reaction takes place, and that fusion will give you enormous amount of energy, and you will get helium and neutron. Okay, now from the previous slides we have seen நம்ம பழைய ஸ்லைட்ல பார்த்தோம், நம்ம காம்போசிஷன் ஆஃப் சன் இந்த பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இஸ் 73% and helium is 25%. Now that hydrogen is the one because of the high temperature, it is converted into isotopes of hydrogen. Hydrogen has got three forms: hydrogen 1, hydrogen 2, hydrogen 3. Hydrogen 2 and 3, they are called isotopes. One is called deuterium, another is called tritium. Now hydrogen 1 at the temperature level, it is converted into isotopes of two kind, and those two hydrogen 2 isotopes combine it, you get fusion products, and the fusion product is helium. So in the reaction is so powerful. This fusion reaction is so powerful, and it liberates so much amount of energy. That is what is happening inside the sun. Now, how this sun reaction is, how it is propagating, we can see in subsequent one. Now, as I have shown hydrogen 1, let us say two hydrogen 1 are combining, and because there's so much of sun is energy is already, temperature is already in, and it just combines to form positron oro, then you get a lot of neutrino kadikku. Then these two hydrogen will combine to get hydrogen 2, இன்னொரு isotope. H2 இன்னொரு isotope. அந்த H2 வந்து என்ன பண்ணுதுன்னா H1 ஏற்கனவே நிறைய இருக்கிற ஹைட்ரஜனோட சேர்ந்து it gets H1 H2 it gives you helium 3 வருது. அது வர்றப்ப என்ன ஆகும்னா you get lot of gamma rays. இந்த gamma rays வந்து it's a highly powerful rays, and that can cause lot of problem to human beings. Okay, and the helium 3 வருது. இந்த helium 3 அப்படிங்கிறது வந்து is also another form of helium, but that is not stable. That helium he want to attain the stability, அதனால it picks up another hydrogen H1 இங்கிருந்து வருது பாத்தீங்களா. அந்த helium 3 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்னு சேர்ந்து then temperature bombard பண்ணி helium 4 மாறிடுது. Now similarly, like this இந்த மாதிரி reaction மாதிரி
கீழேயும் அது மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா இட்ஸ் a multiple thing, it's called a chain reaction. அதே மாதிரி கீழே ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து ஹைட்ரஜன் 2 ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் 2 வந்து ஹைட்ரஜன் 1 ஜாயின் பண்ணி helium 3 ஃபார்ம் ஆகுது. helium 3 pick up another hydrogen forming helium 4 and another hydrogen is coming. So as you can see, ஹைட்ரஜன் 1 லிபரேட் ஆனது மறுபடியும் ஹைட்ரஜன் 1 வெளியே வருது. அதே மாதிரி ஹீலியம் 4 வருது, வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் வை மேல பார்த்தா 25% ஹீலியம் எப்பவுமே இருக்குது, மிச்சம் 73% ஹைட்ரஜன் இருக்குது. பட் the whole thing is a chain reaction. கண்டினியூஸா இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, the fusion reaction is always continuous, and every time when the fusion reaction taking place, so much of energy is coming out, and that is the reason sun was formed 5 billion years இருந்தா கூட this chain reaction will never end, because it is by default or continuous chain reaction will continue for another 5 billion years or so. Okay. அந்த ஹைட்ரஜன் சொல்றத வந்து கெமிக்கல்ல என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டான் செயின் ரியாக்ஷன். நமக்கெல்லாம் தெரியும் ஹைட்ரஜன் அப்படின்னா புரோட்டான் சொல்லுவோம் ஜென்ரலா இது. ஸோ தட் இஸ் த புரோட்டான் செயின் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியஸுக்குள்ளேயே 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுங்கிறாங்க. என்ன, ரெண்டுமே ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். ஒன்னு வந்து புரோட்டான் செயின் ரியாக்ஷன், ஒன்னு வந்து CNO cyclic reactions. அது ரெண்டாவது சைக்கிளிக் ஆகும். இந்த ரெண்டு, பட் this is the one which is predominating inside the core, in which we get millions in temperature, in fact. இப்ப ஜஸ்ட் சொன்னதுதான் அது போட்டிருக்காங்க. 2 separate fusion of proton produces deuterium, which has got 1 proton and 1 neutron. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் பார்த்துக்கலாம். H1 become H2, H2 become H3 ஆகுது. கடைசியில எல்லாம் என்ன ஓவராலா பார்த்தோம்னா, ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தோம்னா 4 atoms of proton H1 combines with electrons and other things, and temperature இருக்கிறப்ப it forms 4 of helium. 4 helium 4 ஃபார்ம் ஆகுது. அந்த ஹீலியம் ஃபார்ம் இட் லிபரேட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து some 2673 million electron volts energy அப்படின்னு காமிச்சிருக்காங்க. So this is the overall reaction. So essentially proton is converted into helium. இது cycle continuously போயிட்டே இருக்குது. From the previous slide நம்ம பார்த்தோம், every reaction when it ends, it never terminates. When it ends, again the proton comes out, and that proton again joins with another proton forming H2, then H3, then helium 3, helium 4, then again proton. So the cycle continues, in fact. Now this is the another cycle. Since there is small traces of carbon, nitrogen and oxygen available inside the sun, this is another thing. Of course, this reaction taking place in a smaller way, this does not contribute much. But the scientists say that this process may contribute large in other stars, not in sun. And other stars, this could be possible because in other stars, nuclear fusion, they are not sure whether it is there or not. How much is there, we don't know. We also don't know what is the percentage of hydrogen, helium in other stars. But sun, they know. This is the thing. So since the carbon, nitrogen, oxygen is available inside the sun, so this is the another cyclic process. This is also a chain reaction, cyclic process. For example, carbon 12, you pick up another hydrogen which is already there, become nitrogen 13. The nitrogen 13 converted into carbon 13, another isotope of carbon. Then carbon 13 isotope become another hydrogen, become nitrogen 14. Then nitrogen 14 pick up another hydrogen, making it another isotope of oxygen, which is the O15. Then that O15 ultimately becomes nitrogen 15, and as it releases positron and other things. Oh gosh, where is this? Okay, the last 2 equations are not there, but never mind. So this is the same thing, sequences in cyclic process are shown. C12 becomes N13, N13 becomes C13 again, then pick up nitrogen, N14, it just continues like this. And ultimate reaction will be like what we have seen, hydrogen converted into helium, whether irrespective of
whether it is hydrogen proton mechanism or carbon nitrogen oxygen mechanism. Ultimately, this is the predominant factor. That is why hydrogen amount is so much in sun and helium amount is so much. The remaining all a smaller amount, in fact. Okay, now this is about the probe. Maybe just 5 minutes. Is it okay? Okay. We all must be wondering how the spacecraft, space that we are sending to spacecraft that we are sending it to moon is different, because the moon temperature is not that much, and it is basically we can land, we can see. But sun, on the contrary, is the temperature is so high, nobody can go approach, but still we want to do many things. So what are the things can help for achievement of even that Parker solar probe? How it has gone 6.5 million miles away from Earth, and last 5 years it could stay in spite of the fact that the temperature, though it is 6.5 million from the Earth, but still it is very difficult. For example, when we just walk in the mid sun, we are so hot. Similarly, when there is a burner, the burner normally gives about 1000 degrees centigrade. If you keep a hand on the burner and the flame, you can't even heat for a few minutes, few seconds, but you have to remove it. So under this condition, just imagine the different type of material that comes in from the solar systems, especially through solar winds and other things. What type of material one has to use. So that is where the chemistry is very much involved, along with electronics and mechanical, everything. But chemistry, it become parts and parcel of the success, as I can say, as a chemist, in fact. Okay. Now in that system, the solar system they send, it has got so many areas. One they call the cup. Okay, that cup basically is the one which basically protect the entire thing, in fact. Okay. No, before that, let me just talk about thermal protection system, because when you send any equipment, solar, any probe into the system, it is not just one or two components. It should have an antenna. You should have a thermal protection system, because temperature is there. Then they will keep a lot of X-rays, spectrophotometer, camera, all those things, because all these instruments are small nature, but they are all very sensitive to temperature. If you have the 2000 degrees centigrade, if you expose to these things, they will not work. It all will just crack, and they will just burn, or they can melt. Now, how the system can protect all those 7 payloads? In India, we send 7 payloads. Similarly, they also send a lot of payloads, and those payloads which are basically is the one which captures all the data, assemble, disassemble, scrutinize, do the X-ray, then and there, send the images to the respective stations. In fact, the first one is called thermal protection system. Now, this is what they use in polar solar probe. This I got it from the NASA technical site only. Now they called the TPS, they called it, which is 8 feet in diameter, and about 4.5 inches is thick. So just 8 feet, the 8 feet the diameter, and so that is the one which is basically protecting the entire thing which is hidden inside the body. Now, those few inches of protection means that just one on the other side of the shield separately was spacecraft body will sit at the comfortable zone. I think something I missed it here. Okay, now behind the TPS, behind the thing, then whatever be the instrument, everything, that spacecraft body will be sitting there. The temperature is only 30 degrees centigrade. Okay, so that means though it is there so many millions miles away, and though it is being exposed to thousands of degrees centigrade, 1000, 2000 degrees centigrade at least, in fact, still those cameras, those systems, the spacecraft body should be intact. That they should be at the room temperature, 30 degrees centigrade. How that is possible? That is possible purely because of the TPS system, in fact. So this TPS, this was designed by John
Hopkins Applied Physical Chemistry, Physical Laboratory in USA. John Hopkins is a well-known laboratory, and this university also they have. What they have done is they use carbon-carbon advanced technologies. They use carbon-carbon fiber, and also they use carbon composite foam sandwiched between the two carbon plate. They use carbon fiber and in between carbon foam, and that one they use it as a TPS, thermal protection systems. Now, what is the advantage of that? Number one, it is very lightweight. Number two, it can withstand up to 1650 or even 2000 degrees centigrade. It can withstand up to that, in fact. Okay. And after the TPS, they also they put a ceramic white coating, ceramic coat finishing they have done. So when you have a high ceramic coating, which is basically alumina, what happens? It will never allow the heat to fall on it. Immediately it just reflects. The problem comes only when the heat falls on the system, then heat absorbs. When heat absorbs, then it penetrates inside. So the ceramic coating, white coating, alumina coating, does not allow the sun to absorb on the system, in fact. So it is just getting away from the thing. At the same time, this thermal protection system also helping, in fact. The thermal protection system is basically design of carbon-carbon technologies and carbon-carbon foam, which is a very good thing, in fact. And there is another, after the TPS, the next one important is called cup, they called. Okay, that cup also is exposed to temperature. So now what they have done is any material you use, the cup will melt. It will be sensitive to temperature. So what they have done is they used an alloy of molybdenum, which contains titanium, zirconium, and molybdenum. So these three will combine and form an alloy, and that alloy melting point was 2349 degrees centigrade. Okay, so you have a cup, you have some grid, and actually when you have a cup, naturally the grid, there should be a grid to connect the cup to the system. So what they have done is for grid, you cannot use normal electric wire, copper wire and all will melt. So what they have done is they use tungsten. Tungsten, in those days itself, some of the tungsten filament will be there in our bulbs. In those days, bulb, if you look at 60 watt, 40 watts, 100 watt bulb and all, tungsten is well known. Tungsten melting point is 3500 degrees centigrade. So they made a cup with the molybdenum alloy of molybdenum, and also they use tungsten as the connecting grids, and also wire they use the niobium element. There is another wire, the another parts which conducts gives electricity to the system. They use niobium element. This is another high temperature material, very expensive material. They are all called rare earth materials, niobium. Rare earth means it's difficult to get, just like uranium also difficult to get, like that. So this niobium element they use. So if you look at the cup, they use titanium, zirconium, molybdenum alloy. Look at the grid that produces the electric field for solar prop, they use tungsten. For electrical wiring, instead of using normal copper or any aluminum, they use a niobium alloy element. Okay, then they need a coolant. Now there is no coolant better than water. So they have tested so many coolants, but they found that because there are a lot of chemical coolants available. Even in our car radiator, you have a coolant which you put so that it does not allow the temperature to rise. So, but in spite of so many chemicals being available, but they found that water is the best deionized water. That means there should not be any free from ion. So what is the best coolant they found out? Only thing is what they have done is they pressurize the water so high so that the boiling point is over 125 degrees centigrade. Suppose if it's 100 degrees centigrade, naturally, it will not work as a coolant. It will just like a radiator. So what they have done, there is a design system inside the aircraft, inside the spacecraft, that they pressurize the water to high pressure so that the boiling point is going to be 125, in fact. So as you can see, the different involvement of chemicals and chemistry is that. Okay. So I think with this, I could conclude. Thank you very much for the patience. I hope I made it. I cut so many things. Ultimately, I do not know where to go and how to go.
Okay, so I hope it's okay. In fact, thank you very much. Thank you. நான் கைதட்டலாம் சாருக்கு. அந்த L1 சொன்னீங்கல்ல, அந்த அந்த பொசிஷன் அந்த போர்ஷன் மட்டும் தமிழ்ல சொல்ல முடியுமா? தமிழ்லையா? அதுக்கு பேரு லாக்ரேனியன் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இல்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் டீடைல்ஸ் என்ன சொல்றது? L1 ஸ்லைட் போட்டீங்கல்ல நீங்க, அது அந்த L1 பொசிஷன் அத ஸ்லைடு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே அந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும். L1 அது L1 அந்த டீடைல் ஃபுல்லா சொன்னீங்கல்ல கம்ப்ளீட்டா. ராம சார் நீங்க சொல்றீங்களா? வேற இப்ப ஆன் பண்ணுங்க. கை தட்ட சொல்லும் போதே மைக் ஆன். எல்லாருக்கும் லாக் பண்ணி தான் வச்சிருந்தீங்க. சரி, இந்த பக்கம் பூமி இந்த பக்கம் இழுக்குது கிராவிட்டி, சூரியன் அந்த பக்கம் இழுக்குது கிராவிட்டி. ரெண்டுமே வெரி மினிமல் ஏரியால இருக்கிற இடம் அந்த லாக்ரேஞ்சுங்கிற ஏரியா. அங்க நம்ம கிராவிட்டில இருந்து வெளில வந்துருவோம். அந்த கிராவிட்டியும் புடிச்சு நம்மளை இழுத்துட்டு போகாது. நடுவுல ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரி இந்த வேலண்டினா தெரஸ்கோவா, யூரி ககாரின் அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டீடைல்ஸ் ஸ்ரீதர் தான் கொடுக்கணும். எதுக்காக கேட்டேன்னா, அந்த பார்ட் மட்டும் क्वेश्चन ஆன்சர்ல கட் பண்ணி போடலாமே தமிழ்ல அப்படின்றதுக்காக தான் சார். அது என்ன சொல்றது தமிழ்ல? அது நீங்க ஜஸ்ட் L1 ஸ்லைட் போயிடுங்க. வந்துட்டேன் நான். அதுக்கு வந்துட்டீங்களா? நீங்க கிராவிட்டி இல்லாம நடுவுல சஸ்பெண்ட் ஆகுற மாதிரி இடமா இருக்கணும். ஆமா, அதுதான் அந்த இடத்துல வந்து as I told you, அந்த சன்னுக்கு கிராவிட்டி இருக்குது, எர்த்துக்கும் கிராவிட்டி இருக்குது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அந்த எல்லா அப் டு L5 எல்லா பாயிண்ட்லயுமே அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா யூ கேன் ஸ்டே காம்லி. ஓகே, ரெண்டு பக்கமும் புல்லிங்ல அந்த எதுவுமே கிடையாது. அங்க போய் நின்னுட்டீங்கன்னா நீங்க நின்னுக்கலாம். சப்போஸ் நீங்க அங்கேயே ஸ்டெபிலைஸா நிக்கணும் அப்படின்னாலும் நிக்கலாம். பட் அது ஏன் வந்து ஈக்குவல் டு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் சொல்ல வரேன்னா, சில பேர் அங்கேயே நிக்க மாட்டாங்க, அப்படி ஒரே நிக்க மாட்டாங்க. இருக்கிற ஸ்பேஸ் விட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு பார்ப்பாங்க. அந்த நார்மலா உங்களுக்கு நம்ம சேட்டலைட் எல்லாம் சுத்துது இல்லையா, சுத்தின்னு இருக்கும். சுத்தி அது வந்து அது போறது எலிப்டிக்கல்ல போடுறோம். இது எலிப்டிக்கல்ல போகாதீங்க. அதனாலதான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப என்ன சொல்ற தமிழ்ல? ஓகே, நம்ம செக்கு இழுக்கிறாங்கல்ல, இப்ப செக் இழுக்கிறது சென்டர்ல வந்து அந்த பாட் இருக்குது. சென்டர்ல தான் ரொம்ப தமிழ்ல சொல்ல வேணாம் சார், யூ கேன் யூஸ் தி இங்கிலீஷ் வேர்ட். அந்த சென்டர்ல வந்து யூ ஹேவ் தட் வேர் யூ புட் ஆல் தட் ஆயில் மெட்டீரியல் போட்டுட்டு தென் சுத்தி வர யூ ஹேவ் தட் லாங் ஸ்டெம். அதுல மாடு எடுத்துக்கிட்டு போகுது இல்லையா? ஆமா, செக் மாடு சொல்றீங்களா? ஆமா, மாடு சுத்தி வர்றதுங்களா? சுத்தி வர்றது வந்து தட் இஸ் பேசிக்கலி அந்த சென்ட்ரல் இருக்கிற ராடு, சென்ட்ரல் இருக்கிற அது பேர் நான் சொல்லலையா நீ, சென்ட்ரல் இருக்கிற வேர் யூ புட் ஆல் த எள்ளு புல்லு கடலமா, அதுதான் செக். அந்த செக்கில் இருந்து கடைசி வரைக்கும் போகுது இல்லையா, அந்த ராடு இழுது போகுது இல்லையா, மாடு இருக்கு இல்லையா, அந்த லைன் தான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். அது ஆக்சுவலா புரியுது. அந்த போய் நின்னோம்னா அந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறான். யூ கேன் ஸ்டே தேர் ஆஸ் இட் இஸ், நோ டிஸ்டர்பன்சஸ். ஆர் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ரவுண்ட் பண்ணா கூட நீங்க சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது ஸ்மால் ஆப்ஜெக்ட் தான் போக முடியும். ரொம்ப நீங்க போய் எர்த்த போட்டு சுத்தாதாங்க. புரியுது. ரெண்டாவது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னம்னா, அங்க இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா, you no need to spend fuel. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஃபியூவல் கன்சம்ஷன் கம்மிங்கிற அந்த இடத்துல அங்கேயே நிற்க வச்சு அப்படியே நின்றுக்கும். சன்னுக்கு அந்த சோலரை மட்டும் எடுத்துட்டு அந்த பாட்டு நின்றுட்டு இருக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா நீங்க வந்து சுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா, there must be some energy consumption இருக்கும் இல்லையா? நீங்க எலிப்டிக்கல் போடுறப்ப கூட சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் இருந்தா கூட சோலார் கன்சம்ஷன் இருக்கும், ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து பிகாஸ் ஆஃப் த நியூட்ரலைசேஷன் ஆஃப் த கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால, ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ஸ்டே அண்ட் டூ த ரிசர்ச் அப்படிங்கிறான். இது வந்து இது 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு போயிட்டாரு அவர். இப்பதான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் நமக்கு தெரியல. we don't know how to even to reach that place. அது இப்பதான் ஜஸ்ட்
USA 1962ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க இருக்காங்க. நம்ம இப்போ வந்து அட்லீஸ்ட் வி மேட் an attempt to go to L1 position in fact. இதெல்லாம் ஒரு பெரிய இதுதான் அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இது வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா definitely many things could have come. That's what it is. Correct. அது because of the prejudice and because of the system that stops everything. Of course சில பேர் சயின்டிஸ்ட் எல்லாமே இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. ஈஜிப்ட்ல எல்லாம் எவ்வளவோ பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி இருந்திருந்ததுன்னா வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். நீங்க 2000 years பேக் சொல்றீங்க சார், இப்போ அப்படிதானே சார் பலர் இருக்காங்க. இத நான் வேணா நான் தமிழ்ல நான் போட்டு பாக்குறேன், வருதான்னு பாக்குறேன் நானு. இது போதும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. வாங்க ராமு சார் பேசுங்க. நான் நிறைய கேள்வி வச்சுக்கிறேன், அதனால ஒண்ணுன்னா முடிச்சிரும். ஓகே. இப்ப வந்து நீங்க H1 சேர்ந்து H2 நீங்க, அப்புறம் H3 நீங்க, அப்புறம் H4 சொன்னீங்க, பாசிட்ரான் சொன்னீங்க. H1 H2 H3 மூணு ஐசோடோப் தான் ஹைட்ரஜனுக்கு. சரி, அது 3 சொன்னீங்க. அது காம்பினேஷன்ல மாறி வருதுன்னு சொன்னீங்க, சேருதுன்னு சொன்னீங்க. இப்போ பூமின்னு எடுத்தோம்னா கல்லு மண்ணு எல்லாம் இருக்குது. இப்ப சூரியன்ல ஹீலியமும் ஹைட்ரஜன் காத்து மட்டும்தான் இருக்குதா? அங்க கல்லு மண்ணெல்லாம் கிடையாதா? இல்லைன்னு தான் சொல்றாங்க. அங்க what they said is predominantly 75% is hydrogen and 25% is a stable nuclei helium. அந்த ஹீலியமும் இருந்தா கூட ஸ்லோவா அது டீகம்போஸ் ஆகும். மிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இருக்கிறதெல்லாம். வெறும் அப்ப காத்தே எரிஞ்சின்னு இருக்குதுன்றீங்க. இன்ஃபேக்ட் எல்லாமே அயானிக் ஸ்டேட்ல இருக்குது அங்க. ஏன்னா அந்த டெம்பரேச்சர்ல வந்து ஸ்டேபிள் ஆட்டம் எதுவுமே நிக்க முடியாது. இப்போ கார்பன் இருந்தா கூட கொஞ்சோண்டு கார்பன் இருக்கும், கொஞ்சோண்டு ஸ்டேபிள் கார்பனே இருக்க முடியாது. இருந்தா கூட எல்லாம் அயனா மாறிடும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அவ்வளவு இருக்கு இல்லையா. இட்ஸ் பேசிக்கலி வாட் இட் ஸ்ட்ரிப் அவுட் ஆல் த எலக்ட்ரான்ஸ். அது ஒண்ணு பெரிய ப்ராசஸ் உள்ள போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஆக்சுவலா இன்னொரு தியரி இருக்குது. அது வந்து ஈவன் ஐ கேனாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தியரி. ஏன்னா இது எப்படின்னா, இப்ப மெட்டல் எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்னஸ்ல ஹீட் பண்ண என்ன ஆகுது, மோல்டன் ஆயிருது இல்லையா. அது மாதிரி ஒரு ஆட்டத்துல வந்து இப்ப நீங்க பம்பார்ட் பண்றீங்க, எலக்ட்ரான நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணா யுரேனியம் வந்து அந்த ஹை ஸ்பீடு நியூட்ரானை தாங்க முடியாம ரெண்டா உடையுது. அப்ப ஒரு ஆட்டத்தை வந்து 2000 டிகிரி ஐ மீன் 15 மில்லியன் டிகிரி ஹீட் பண்றப்ப அந்த ஆட்டம் அப்படியேவா இருக்கும். இட் பிகம் அயான் ஆர் வேப்பர், எனிதிங் இஸ் பாசிபிள். அது இருக்கிறத வந்து அது வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்குது. அது மாதிரிதான் ஹைட்ரஜனும் போயிட்டு இருக்கும். ஐ டோன்ட் திங்க் இது எனி மெட்டல். அந்த நீ சொல்றதுக்கு என்ன ராக்கு அது மெட்டலா இருக்க வாய்ப்பு இல்ல, பட் சாலிட் ஃபார்மா இருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு அது தோணுது. கேஸ் ஃபார்மா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றோம். எரிமலையில பாறை எல்லாம் உருகிறோம் இல்ல, எரிமலையில பாறை எல்லாம் உருகுது இல்லைங்களா. அது மாதிரி ஒரு சாலிட் ஃபார்மா இருக்கும். அந்த சாலிட் ஃபார்முக்குள்ள இத்தனை ஆட்டம் வந்து எல்லாம் உருகி போன பாறை இல்ல. என்ன அந்த 15 டிகிரி சென்டிகிரேட் ப்ரெடிக்ஷன் இஸ் கரெக்ட்னா அங்க எதுவுமே இருக்காது. 15 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட்னா பாறையெல்லாம் சான்ஸ் இல்லை. எல்லாமே கரைஞ்சு போயிடும். எல்லாமே லிக்விட், மொபைல் லிக்விடா தான் ஒரு குழம்பு மாதிரி இருக்கலாம். அதனாலதான் they found out that the density is 15 times more than the lead. lead தான் ஆக்சுவலா நல்ல டென்சிட்டி, 15 times more densityங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2% is its volume, but that gives you 50% of the weight. புரியுதுங்களா? அப்பனா நினைச்சு பாருங்க ரொம்ப திக்கா இருக்கும் உள்ளட்டு. ஆமா ஆமா, அது பேசிக்கலி நெருப்பு குழம்பு தான். அது நோ சாலிட் நத்திங். நீங்க சொன்னதுதான் சார், நெருப்பு குழம்பு தான். எது இருந்தாலும் திருநூறு இருக்கும் சார். என்ன சார்? எல்லாமே திருநூறு ஆயிருக்கும். இல்ல நீங்க வேற புனிதப்படுத்தி நல்ல வார்த்தை சொல்றாரு. சரி, நான் சொல்லிடுறேன். இந்த 2000 வருஷமா இந்த கலீலியோ ஆரம்பிச்சு எல்லாருமே வச்சுக்கோங்களேன், அரிஸ்டார்கஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பாக்குற போது இவ்வளவு பேரையும் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க, கெட்டிருக்கிறாங்க, அடிச்சு உரைச்சிருக்கானுங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கொலையும் பண்ணிக்கிறாங்க, தூக்கம் போட்டிருக்காங்க. இதுல பயந்துகிட்டே இந்த மெசேஜ்ல நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லாமலே இருந்திருக்கிறாங்க. இது சொன்ன மாதிரி நீங்க சிஸ்டம்னு சொன்னீங்க, நான் நேராவே சொல்றேன். இந்த மதம் மட்டும் இல்லாம இருந்திருந்ததுன்னா, எல்லா மதமும் இது உலகம் எவ்வளவோ 2000 வருஷம் முன்னால மாறி இருந்ததுன்னா, இன்னைக்கு நம்ம மனிதர்கள் வேற விதமான வாழ்க்கையை நடத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனித இனம் மொத்தத்தையுமே வளர விடாம நாசம் பண்ணது இந்த எல்லா மதமும் சேர்ந்துதான் நான் நினைக்கிறேன். நிஜமாவே சீரியஸா இந்த பக்கம் டார்வினுக்கு வந்தோமானால்,
டார்வின் எவல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாரு, அதுல இயேசு கிறிஸ்தெல்லாம் இல்ல அப்படின்னு பார்த்துட்டாரு. ஆனா he is deeply in love with his wife is deeply in love with Christianity. சோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு 6 வருஷம் அதை பப்ளிஷ் பண்ணாம கையில வச்சிருந்தாரு சார்ல்ஸ் டார்வின். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இந்த புக்கை 6 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு ஆள், அப்புறமா அந்த பக்கமா நியூசிலாந்து பக்கமா யாரோ ஒரு ஆளு ஒரு சின்னதா ஒரு நோட்ஸ் ஒன்று எழுதி போடுறான் தியரி. இந்த ஆள் எல்லாத்துக்கும் HMS யூலிசஸ்னு கப்பல்ல போய் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருந்து 35 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆள் புக் எழுதினாரு, மெட்டீரியல் கொண்டாந்துட்டாரு பேஸ்ட் ஆன் எவிடன்சஸ். அந்த ஆளு தியரட்டிக்கலா யோசிச்சு அந்த ஆள் ஒன்று சொல்லிட்டான். அந்த ஆர்டிகல் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க டார்வின் கிட்ட, இது இவ்வளவும் பண்ணி வச்சுக்கிறியா, மரியாதையா பப்ளிஷ் பண்றான்னுட்டு. அதுக்கப்புறம் இவர் ஒய்ஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன், இது வந்து சயின்ஸ், இந்த ஒரே மரத்துல இருந்து எல்லாருமே வந்திருக்கிறோம், நாம அத்தனை உயிரினமும் ஒரே இனம் தான், ஒரே மரம் தான், இது தப்பா நினைச்சுக்காத, நீ இது கடவுளுக்கு நிந்திக்கிறேன், கிறிஸ்டியானிட்டிக்கு புறமா பேசுறேன்னு நினைக்காத, ஐ ஸ்டில் டீப்லி லவ் யூ அப்படின்னு ஒய்ஃபுக்கு லெட்டரை எழுதி வச்சுட்டு கையில கொடுத்து அதுக்கப்புறமா இந்த புக் பப்ளிஷ் பண்ணாரு. 6 வருஷம் அமைதியா இருந்தாரு. என்ன காரணம்னா, நான் ஐ லவ் மை ஒய்ஃப், மை ஒய்ஃப் மே நாட் லைக் திஸ், மை ஒய்ஃப் இஸ் டீப்லி கமிட்டட் டு கிறிஸ்டியானிட்டின்னு. அல்ல டார்வினே இவ்வளவு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு 6 வருஷம் வெயிட் பண்ணாருங்கிற போது, இந்த மாதிரி 2000 வருஷமா கண்டுபிடிச்சு நாம பயந்து அடிப்பானே உதைப்பானே கை கால வெட்டிடுவானேன்னுட்டு எவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சு. இப்ப நீங்க போட்டதுல ஒரு 20 இருக்குது, நானும் என் மாதிரி ஒரு 20 பேரை பத்தி பேசியிருக்கிறேன். எப்படியும் ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு ஒண்ணு தேர்த்தினா கூட 2000 பேர் அறிவாளிகள் இருந்திருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, கரெக்டாவும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா எல்லாம் நாசம் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம மதங்கள் தான். ஒரு விஷயம் என்னால தெளிவா புரியுது சார். எல்லார் வீட்லயும் ஜென்ஸ் ரிசர்ச் பண்றாங்க, லேடிஸ் பின்னாடி போறாங்க. எது பின்னாடின்னு நான் சொல்ல, குரு பயிற்சி, சனி பயிற்சி பெரும்பாலும் லேடிஸ் தே பிலீவ் இன் சென்டிமெண்ட். அங்கதான் பிரச்சனை. அந்த சென்டிமெண்ட்னால அவங்க வந்து அவங்களோட பிலீவ் சிஸ்டம் வேற, நம்மளோட பிலீவ் சிஸ்டம் இது டார்வின் இதுல இருந்தே இது வருதுன்றதுதான் ஆச்சரியமான செய்தி. மேல் பொறுத்த வரைக்கும் அந்த டோட்டலா ஒவ்வொரு வியூவா சயின்டிபிக் வியூவா பாக்குறாங்க, அதுன்றது தெரியுது. என்ன பண்றது, எல்லாரும் லெட்டர் எழுதி கேட்க முடியாது. சிலர் லெட்டர் எழுதுறேன்னு சொன்னாலே அடி வாங்குவாங்க. அதுதான் விஷயம். வேற என்ன கொஸ்டின்ஸ் வேற எதனா கொஸ்டின் இருக்கா? யார் பேசுறது? வாங்க. அமுதா மேடம் போயிட்டாங்களா? நாராயணன் சார் அவரும் போயிட்டாரு. ஆட் ஆன் இன்ஃபோன்னா சும்மா ஒரு ஐடியா. இந்த பூமி சுத்துது, நிலா சுத்துது, நம்ம நிலாவும் பூமியும் ஒரே ரேஞ்சில் சுத்துறதுனால நிலாவோட ஒரு சைடை மட்டும்தான் நம்ம பாக்குறோமே தவிர நிலா ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு எல்லா சைடும் நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ அனுப்பியிருக்கிற நாம இந்த ஆதித்யாவை ஏதோ ஒண்ணு அனுப்பியிருக்கிறோமே, சரியா பேர் தெரியல, அது வந்து நம்ம பார்க்காத சைட்ல போய் இறங்குது. மனிதர்களுக்கு வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாக்குள்ள போய் இறங்குது. சவுத்தோ வெஸ்டோ ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி சவுத்துல இப்போ வைக்கிற சேட்டலைட்டும் என்ன பண்றாங்க, ஜியோ ஸ்பீடுன்னு பேர் இருக்கு. பூமி சுத்துற ஸ்பீடுக்கே அதுவும் சுத்தம். நெட் ரிசல்ட் அதை எங்க இருக்குதுன்னு சுத்துதோ, நீங்க அந்த சேட்டலைட் அதே ஏரியாவுக்கு தான் இருக்குமே தவிர மாறாது. சேட்டலைட் ரொட்டேட் ஆகி இல்ல நம்ம ரொட்டேட் ஆகியும் வராது. சேட்டலைட்டோட ஸ்பீடும் பூமியோட ஸ்பீடும் அவன் பிக்ஸ் பண்ணி வச்சிடறான், அப்படியே அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். நிலாவோட ஸ்பீடும் பூமியோட ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிலா ஒரு சைடு தான் பார்க்க முடியுது. அனுப்புறதெல்லாம் அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. ஃபியூயல் சேவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா இதுவும் இழுக்காது. இப்ப நம்ம பூமி இழுக்கிறதுனால தானே நம்ம பெட்ரோலை போட்டு ஸ்பீடை கொடுத்து கியரை மாத்தி வண்டியை ஓட்ட வேண்டியிருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த ஃபியூயல் ரொம்ப தேவைப்படாது. அது இருக்கிற இடத்துல அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். அது அகைன் நியூட்டன் பத்தி சொன்னாங்கல்ல, நியூட்டன்ஸ் லால ஒரு லா, that which remains stationary will remain stationary. The object in motion will tend to stay in motion. The object at rest will tend to stay at rest unless an external force acts on it. இப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரெண்டையும் கட் பண்ணிடுறாங்க. சூரியனோட கிராவிட்டியும் கிடையாது, பூமியோட கிராவிட்டியும் கிடையாது. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் டென்ஸ் டு ஸ்டே அட் ரெஸ்ட். அப்போ ஃபியூல் சேவ் ஆகும். சந்திரயான் 3 இல்ல, அது இன்னொரு விஷயம் என்னன்னா மூவும் கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு ஏதோ ஒன்று அனுப்பிச்சு
ஆதித்யா L1 வந்து இதுக்கு சூரியனுக்கு மேல போறது, சந்திரயான் 3 வந்து நம்ம மூணுக்கு அனுப்பிச்சது லேண்ட் ஆனது. பக்கம் போறது. ஆக்சுவலா இதுல இவ்வளவு ஈலியமும் நைட்ரஜனும் இருக்குது அப்படின்ற விஷயத்த என்ன மாதிரி கால்குலேஷன்ல பார்த்தாங்க சார்? இப்ப நீங்க கொடுத்த கால்குலேஷன் தானா? ஆமா, அதை வச்சுதான் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் உள்ள போய் எடுத்திருக்க முடியாது. அது சான்ஸ் கிடையாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. இட் இஸ் a prediction அப்படின்றது வர ஆல்மோஸ்ட் prediction and calculation. இல்ல, இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அது இன்னொரு பெரிய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஃபீல்டுன்னு பேரு. சரிங்க. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, சில சயின்டிஸ்ட் வந்து they are taking various spectrums of the sun different லெவல்ல பார்த்து. இப்போ வந்து நம்ம ஸ்பெக்ட்ரத்துல வந்து என்ன ஆகும்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோபில வந்து ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கலர் மாறுறது வந்து டியூ டு நேச்சர் ஆஃப் அயான்ஸ். ஹைட்ரஜன் H+ அப்படின்னா ஒரு கலர் கொடுக்கணும், ஹீலியம் கலர் கொடுக்கும். அதை வச்சுதான் அவங்க டிடியூஸ் பண்ணாங்க. பிகாஸ் nobody can dig out the molten things, not possible. எல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்டடீஸ் லைக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு பண்ணாங்க. ஆக்சுவலா 1920ல வந்து நம்ம ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் ஒருத்தர், ஒரு பேர் டுபே ஆர் சம்படி, அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டடி பண்ணாரு. தட் ஸ்டடி வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் இன் அமெரிக்கா. அவர் அங்கதான் பண்ணார், இங்க பண்ணல. அப்கோர்ஸ் அவர் பண்ணது வந்து இது மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்டடி பண்ணி அதுல நிறைய சார்ட் எடுத்துட்டு தென் ஹி வாஸ் அனலைசிங் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் என்ன வேவ் லென்த் வருது, அந்த வேவ் லென்த் வந்து எந்த மெட்டீரியல் கொடுக்கும் பார்த்து நிறைய சொன்னார் அவரு. ஆமா, இப்ப ஏன்னா இப்ப சோலார் விண்ட்ல வந்து நிறைய மெட்டீரியல் வெளியே வருது இல்லையா? சோலார் விண்ட்ல வந்து நிறைய அயான்ஸ் வெளியே வரும்னு சொன்னாங்க. அந்த அயான்ஸ் என்னவா இருக்கும்? இட் cannot be other than what is there inside the sun. ஹீலியம் அயான் கூட வரலாம், கார்பன் கூட வரலாம். அதை பிடிச்சிட்டு பார்த்தாங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் பண்ணிருக்கு. அப்புறம் வந்து இதுல சேம் ஃபார்முலா தான் இப்ப நம்ம ஆக்சுவலா இப்ப மூணுல சந்திரயான் 3 போய் லேண்டர்ல விக்ரம் ரிசர்ச் பண்ணி இதுதான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கூட இந்த சேம் ஃபார்முலா தான் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த மெட்டீரியல் தான் இருக்குது இங்க அப்படின்றது. நீங்க சொன்ன ஃபார்முலா தான் இதுலயும் இருக்கு. அங்க இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. ஜஸ்ட் வித் இப்ப அந்த லேண்டர் விக்ரம் லேண்டரோட ரோவர் ரிசர்ச் பண்ணி அங்கிருந்து எடுத்து கொடுக்குற டேட்டா வந்து இப்ப இந்த நம்ம நீங்க சொன்ன கால்குலேஷன் இந்த ஃபார்முலால வச்சுதான் சோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களா? அவங்க ரோவர்ல இருக்கிறத வந்து இன்ஸ்ட்ருமெண்டே அனுப்பிச்சிருக்காங்க, சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து இட் கேன் அனலைஸ் பண்ணி சொல்லும். கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, அதெல்லாம் கிட்ட பண்ணி ஒரு சாண்ட் எடுத்து உள்ள போட்டோம்னா தட்ஸ் கால்ட் மாஸ் ஸ்பெக்ட்னு பேர். ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ வந்துருச்சு கெமிஸ்ட்ரியில, பிசிக்ஸ்ல எல்லாம். So they can analyze then and there itself and send data to India. No need to send physical material. அதெல்லாம் தேவை not necessary. அதான் only data தான் அங்கேயே பண்ணிடுவாங்க. அது blood analyze பண்றாங்கல்ல, ஒரு டிராப் எடுத்து மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஒன்லி திங் இஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சேஃபா ஒர்க் பண்ணணும். சந்திராயன் போய் ஒர்க் பண்ணது காரணம் பிகாஸ் அந்த அங்கேயும் பாருங்க -273 இப்போ ஒர்க் பண்ணதான்னு தெரியல. இல்ல இப்ப எதுவுமே நியூஸ் இல்லையே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 14 days முடிஞ்சிருச்சு. அப்பனா ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். ஆக்டிவேட் ஆகல, நியூஸே இல்லன்னா ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். என்னன்னா அந்த சோலார் பேனல்லாம் இருக்கு இல்லீங்களா, அது வந்து இட் கேன் ஒர்க் ஒன்லி when there is a sun. ஆமா, சன்னு வந்ததுன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகி தென் இது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அது சோலார் பேனல் வந்து எலக்ட்ரான் கொடுத்து அதை கொடுத்து எலக்ட்ரிசிட்டி வரும். அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு தென் வோல்ட் டெவலப் ஆகுது. வோல்ட் டெவலப் ஆகணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். when you say -273 அந்த 15 days 1 moon day அப்படிங்கிறாங்க, it become -273 -253 சொன்னாங்க. அந்த -2 என்ன ஆகும் அப்படின்னா நினைச்சு பாருங்க, இட் ஃபார்ம் a thick snow. ஆமா, பயங்கர ஸ்னோ ஃபார்ம் ஆயிரும். அது ஃபார்ம் ஆகி வந்ததுன்னா அது எப்படி மெல்ட் ஆகும்? இட் வில் டேக் அகைன் வெரி வெரி லாங் டைம். அந்த 15 daysக்குள்ள மெல்ட் ஆகுமா ஆகாதான்னு நோபடி நோஸ். இப்படி மெல்ட் ஆகி சன் வர்றப்ப மடி வந்ததுன்னா தென் வி woke up. அப்படி இல்லாட்டி இட் இஸ் டூ டிஃபிகல்ட். அதனால இதுல நீங்க சொல்ற மாதிரி ஸ்னோ தான் ஃபார்ம் ஆகுமா இல்ல வேற எதுனா கூட ஃபார்ம் ஆகும்ல? இல்ல வாட்டர் கண்டென்ட் பேஸ் பண்ணி எப்படின்றது தெரியல எனக்கு. -0 வாட்டர் இருந்ததுன்னா -0 போச்சுன்னா ஸ்னோவா மாறிடும். If you go to Canada, some places, if you go to Russia, -80 எல்லாம் இருக்குது. 26 இருக்கு சார். 26 கனடால 40 எல்லாம் இருக்கு சார். -70 எல்லாம் இருக்குது சில இடத்துல. அண்டார்டிகா போனீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கு. நேச்சுரலி -270 வந்து சம்திங் அன்இமேஜினபிள்.
அது வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் a very big layer. அந்த ஸ்னோவை மறைச்சிருக்கலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரோவரையே மூடி இருக்கலாம், நேரத்தை சொல்ல முடியாது. அது எப்ப மெல்ட் ஆகி எப்ப ஆக்டிவேட் ஆகிறது தெரியல. அவ்வளவுதான். ஐ சா எஸ்டர்டே நியூஸ் பேப்பர் இட்ஸ் டவுட்ஃபுல் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்க்கர் சோலார் அனுப்புனான்னு சொன்னாங்கல்ல, அது 15 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் போயிருக்குதுன்னுட்டு. சப்போஸிங் நம்ம ஃபியூயலே நிறைய வச்சு எனர்ஜியும் வச்சு அனுப்பிட்டோம், 50 மில்லியன் மைல்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அது 150 மில்லியன் மைல், 50 மில்லியன் மைல் போயிடுச்சுன்னா எரிஞ்சே போயிடும். The farther you go, the likelihood of you getting burnt is more. அதனால கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும். Because the system is designed to withstand only 2700 degrees centigrade. அதுக்கு மேல போக மாட்டாங்க. ஏன்னா இது சயின்ஸ்ல என்ன சொல்றதுன்னா, ஒண்ணு வந்து ஹீட், ஒண்ணு வந்து டெம்பரேச்சர். ஹீட்டுங்கிறது வந்து நம்ம கையில பட்டா தெரியறது, டெம்பரேச்சர் வந்து எக்ஸாக்டா மெஷர் பண்றது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன அந்த சோலார் விண்ட் வர்றப்ப நாட் தட் the solar wind carries 2500 centigrade at once, அப்படி வர்றதில்லை. ஏன்னா அது விண்டு வர்றப்ப வந்து டென்சிட்டி கம்மி, சோலார் விண்ட் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மேபி டெம்பரேச்சர் மேபி 1500 வரலாம், 2000 கூட வரலாம். அதனாலதான் அந்த தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்காங்க, which can withstand more than 2000. அந்த டங்ஸ்டன் மாலிப்டினம் அலாய், அது மாதிரி அந்த நியோபியம் அலாயும் 2500 இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த 6.5 மில்லியன் கிலோமீட்டருக்கு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேல போக முடியாது. போனாங்கன்னா அதெல்லாம் வந்து என்னென்ன இது வருதோ அது போதும். தட் யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தட் இம்பாக்ட். இல்ல அந்த ஸ்டேஜுக்கு நிறுத்தி டேட்டா எடுக்கிறதே இட்ஸ் வெரி பிக் இஷ்யூ. இதுதானே சேலஞ்ச். நம்ம L1 நிறுத்திடும், 1.5 மில்லியன் மைல் நிறுத்திட்டோம்ல. நம்ம we are not going ahead because we want to see first we will be successful at 1.5 million or not. அதுலயும் உங்களுக்கு நம்ம நிறைய கிடைக்கும். It's not that we cannot, but NASA வந்து they have done lot of research, spent lot of money, they have made a lot of provision to go much ahead, far from for earth, so that they want to get real data. அது வரும். ஆனா இன்னும் 50 மில்லியன் தள்ளி போனீங்கன்னா இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஆனா nobody can withstand, and the system is not permissible. அது முடியுமான்னு தெரியல. அது மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம். பட் இந்த டிஎஸ்பிலாம் நீங்க அதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு அந்த டவுட்லாம் இருந்தது. டிபிஎஸ் தெர்மல் ப்ரொடெக்ஷன் வந்து டிபிஎஸ் நல்லா அந்த டவுட்லாம் இருக்கு. வேற யாராச்சும்? சிவகுமார் சார் பேசுறீங்களா? நான் கேட்கறேன் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். பேசுறதுக்கு சார் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கேன்னு மட்டும் தெரியுது எனக்கு. சார் பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. லேமேன் புரியுற அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார். நானும் லேமேன் தான் இருந்து எடுத்துக்கிட்ட வேண்டும். காமன் மேன் ஒரு அது பூமியை விட ஒரு 100 மடங்கு பெருசு சொல்லிருக்கீங்க. சந்தோஷம். அதுல ஹைட்ரோஜன் நிறைய இருக்கு, அப்புறம் ஹீலியம் இருக்கு. இதெல்லாம் எங்களை காமன் மேன் நான் புரிஞ்சுக்கிட்டது. சூரியனுக்கு அதே காலில உதிக்கிறப்ப மஞ்சளா இருக்கு, மறையிறப்ப மஞ்சளா இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு. கிழக்கு உதிக்கம் மேற்கு மறையன் மட்டும் உலகம் ஃபுல்லா அப்படிதான். உலகம் முழுவதும் கிழக்க உதிக்கும் மேற்கே மறைந்துருது. நம்ம இந்தியாவில எங்கேயோ இந்த அருணாச்சல பிரதேசத்துல உதிக்குதுன்றாங்க, எந்த பக்கம் மறையுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காமன் கேள்விதான். சூரியன்ல இருந்து எனக்கு வைட்டமின் டி வேணும், அது டெபிஷியன்சி எனக்கு இருந்துச்சு. இவ்வளவு வெயில் அடிச்சோம், எனக்கு வைட்டமின் டி இல்லைன்றதான் எனக்கு குறைபாடு. ரொம்ப நிறைய தகவல் கொடுத்துருங்க, என்னால கிரகிக்க முடிஞ்சது இவ்வளவுதான். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். பிரமாதமா ராமு சாரும் ஸ்டீபன் சாரும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஜஸ்ட் லிசனிங். வாழ்த்துக்கள். நன்றி சார். ரத்னவேல் சார் ஏதாச்சும் பேசுறீங்களா? ரத்னவேல் சார் வாங்க. வணக்கம் சார். என்ன பேசுறதுன்ட்டு எனக்கு தெரியல, சிவகுமார் ஐயா சொன்னது போல. ஆனால் பல விஷயங்கள் சூரியனை பற்றிய அந்த சயின்டிபிக்கான விடயங்களை விட வேறு பல தகவல்களை எங்களால பெறக்கூடிய மாதிரி இருந்தது. அவ்வளவு சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ், விளக்கங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. கேட்கறதுக்கு எங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்தது. இந்த அந்த அந்த விஞ்ஞான ரீதியான விடயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் இல்லாட்டாலும் கூட அதற்கு அப்பால பல விடயங்களை இப்ப அவர் சொன்ன மாதிரி அதனுடைய சைஸ், அதுக்குள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதால ஏற்படுற தாக்கங்கள்,
இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அது இருட்டா போகுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படி ஷாக் ஆயிட்டேன். 5 பில்லியன் இருக்குதுங்க. 5 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் சார். ஆனபடினால 5 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது இருக்காது. ஆமா 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 அத உடனே அப்படி அந்த அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த காலத்தை நினைச்ச உடனே ஆஹா என்று சொல்லி ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆனபடினால அருமையான விளக்கம். மற்ற எனக்கு இன்னும் ஒரு விடயம் ஒரு இதா இருந்தது என்னன்னு சொன்னா, இந்த விஞ்ஞான துறையில ஈடுபடுறவர்கள் அநேகமாக இந்த ஆன்மீக துறையில கொஞ்சம் தள்ளித்தான் நிற்பார்கள். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் அப்படி இல்லை. அவர் ஆன்மீக துறையில இருந்தாலும் அவர் எல்லா மதங்களையும் ஒரு இணைக்கக்கூடிய மாதிரியான ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகவாதியாக அவர் இருந்தார். அதே போல எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் ஆன்மீகத்துல இருக்க அந்த துறையிலையும் ஈடுபாடாக இருக்கிறார் என்ற சில விடயங்கள் இப்ப அவர் எங்களுடைய ராமு சார் சொன்னார், அந்த மதத்தவர்கள் பல விடயங்களை எல்லாத்தையும் குறுக்க போட்டு இழுத்து நாசமாக்கி போட்டாங்கண்டு. ஆனால் அது சில அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லா இடம் இருக்குது. அது இருக்கக்கூடாத இடத்துல இருந்துருது சில சமயங்கள்ல. சிலது அப்படியே அமர்ந்திருக்கிறபடியினாலே அது பிரச்சனை இல்லை. ஆனா சில இடங்கள்ல இருக்கக்கூடாத ஒரு சில முக்கியமான இடங்கள்ல இருந்துட்டுதுண்டா அது பிரச்சனை தான். அது அப்படியான எலிமெண்ட்ஸ் எல்லா துறையிலையும் இருக்குதான். ஆனபடினாலே அந்த உண்மையிலே ஆன்மீக துறையும் சில விடயங்கள்ல ஆராய்ச்சியில இன்னும் ஈடுபட வேண்டும் என்று தூண்டுகிற ஒரு சக்தியாக எங்களுடைய ஆன்மீகத்துறை இருந்திருக்குது. அந்த இன்னும் ஆராய வேணும், இன்னும் பார்க்க வேணும், இது இந்த ஆன்மா, அந்த பல விஷயங்கள் அதுல. அப்ப ஆனபடினாலே அதுல நன்மைகளும் இருக்கு, சில தீய சக்திகளால தீமைகளும் ஏற்பட்டிருக்கின்றது உண்மைதான். அதை பொறுத்த மட்டும் எனக்கு அந்த ஸ்ரீதரன் சாரை தோற்றத்தை பார்க்கவே எனக்கு ஒரு ஆன்மீகம் ஒரு அற்புதமா இருந்தது. அவர் இவ்வளவு டீப்பான இந்த சயின்ஸ்ல போற ஆட்களுக்கு இதுகள்ல கொஞ்சம் அவநம்பிக்கை வழக்கமாக ஏற்படுறது ஒரு சாதாரணம். ஆனால் அவருக்கு இதுலயும் ஈடுபாடாக இருக்கிறார்ன்றது ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இருந்தது. நல்லது, மிகவும் அருமையான ஒரு சொற்பொழிவு. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி. சிவகுமாருக்கு ஒரு 2 பதில் சொல்றேன். எல்லாமே கிழக்கு பக்கம் தான் ஒதுக்குமான்னா, ஆமா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுனால இப்ப நீங்க சிவகுமார், உங்களுக்கும் எனக்கும் இந்தியாவில ஒரு மேப் போட்டு காமிச்சுக்கிறானுங்க. இந்தியாவை நடுவுல வச்சு அமெரிக்காவை அந்த எண்டுல போட்டு ஜப்பானை இந்த எண்டுல போட்டுருக்கான். நீங்க ஜப்பான்ல பிறந்திருந்தீங்கன்னா ஜப்பானை நடுவுல போட்டு மிச்சத்தை லெப்ட்ல ரைட்ல போட்டிருப்பானுங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அமெரிக்கா மேப் எடுத்தீங்கன்னா அமெரிக்காவை சென்டர்ல போட்டு மிச்சத்தெல்லாம் லெப்ட் ரைட்ல போட்டிருப்பானுங்க. புரியுதா? அதனால எல்லாமே கிழக்குல இருந்து தான் வருது. உங்க ஊருக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறானோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. 1. 2வது, ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இந்த ரவுண்ட்லங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜப்பான் தான் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஜப்பான் ஏரியாவுக்கு கொஞ்சம் மேல போனீங்கன்னா ரஷ்யாவோட எண்டு ஒண்ணு இருக்குது, இந்த பக்கம் அலாஸ்கா அமெரிக்காவோட எண்டு ஒண்ணு இருக்குது. 2த்துக்கும் நடுவில் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அது பிரிட்ஜ் ரேஞ்சுன்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறான். 25 கிலோமீட்டர். இந்த 25 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற ரஷ்யா டைம் ஜோன்ல ரஷ்யால முதல்ல ஆரம்பிச்சிருது 6 மணி, விடிய காலை 6 மணின்னு சொல்றது ரஷ்யால ஆரம்பிச்சிருது. அது சுத்தி இந்த அலாஸ்காவுக்கு வர்றது 24 hours ஆகுது. டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமே 25 கிலோமீட்டர் தான். இவனுக்கு இதே டேட் இன்னைக்கு என்ன தேதி? 26 செப்டம்பர். அவனுக்கு 26 செப்டம்பர் வரதுக்கு 23.75 மணி நேரம் கழிச்சு தான் வருது. மொத்தமே 25 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணானுங்க, ஒரு காரணம். 2வது, WTC டவர்னு ஒண்ணு இடிஞ்சு போச்சு. காலைல 8 மணி 9 மணிக்கு அது பிளேன் இடிச்சது. மெசேஜ் இந்தியாவுக்கு உடனே வந்துருச்சு. நம்ம இங்க காலைல பார்த்துட்டோம். இது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டானுங்க கடைசியா. ஏன்னா இது 9 மணி, நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகி வெளில வர்ற டைம் 6 மணி. உலகத்திலேயே கடைசியா நியூஸ் பேப்பர்ல WTC டவர்ல பிளேன் விழுந்தது, இடிஞ்சு போச்சுங்கிற செய்தித்தாள்ல போட்ட கடைசி நாடு அமெரிக்கா. ஏன்னா அது மொத்தமும் சுத்தி தான் வந்துச்சு. 21 மணி நேரம் சுத்தி 9 மணிங்கிறது திரும்ப 6 மணி ஆகிறதுக்கு அவன் தான் கடைசியா பேப்பர்ல போட்ட நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா. அவன் பேப்பர் 6 மணி பிரிண்ட் அடிச்சுதான் 9 மணிக்கு போச்சு.
ஒவ்வொரு நாடா போட்டுக்கிட்டே வருது, விடிய 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 போட்டுக்கிட்டே வருது. கடைசியா அவனுக்கு கிடைச்சது. சரியா? அதுக்கப்புறம் இந்த நாத்திகம் பத்தி இவங்க ரத்னோடி சொன்னாங்க. நீல் டிகிராஸ் டைசன்னு அவர் இந்த புளூட்டோவை டிஸ்குவாலிஃபை பண்ண அளவுக்கு பெரிய ஆள். ஏடன் பிளானட்டோரியத்துல அவரு டைரக்டர். நீல் டிகிராஸ் டைசன் பேரு, என்னோட ஹீரோல ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, இந்த வானவியல் ஆராய்வு அப்ப ஆராய்ச்சின்னு பண்றோம் இல்லையா, அஸ்ட்ரானாமர்ஸ். அஸ்ட்ரானாமர்ஸ்ல 84% ஆஃப் தி அஸ்ட்ரானாமர்ஸ் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஏன்னா அவங்க சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, யம தர்மம் கிடையாது, பேட்டர் கிடையாது, சித்திரகுப்தன் கிடையாது, உங்க பார்வதி லட்சுமி சரஸ்வதி கிடையாது, சிவன் முருகன் பிள்ளையார் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இதை தாண்டி அடுத்த கேலக்சி போயிட்டாங்க. கேலக்சியா போய்கிட்டு இருக்கிறாங்க. பால்வீதி முழுக்க பார்த்துட்டாங்க. எங்கேயுமே இந்த சொர்க்கமோ நரகமோ, ஆன்மா போய் உட்கார்றதோ, ஆன்மாவுக்கு செக்குமாட்டுல போட்டு அடிக்கிறதோ, என்ன நெருப்புல போட்டு கொளுத்துறதோ, தலைகிடா தொங்க விடுறதோ, இதெல்லாம் இல்லைன்னு தெரியறதுனால 84% of the astronomers in the world are atheists. They don't believe in any religion. Forget நம்ம ரிலிஜன் சொல்ல, எந்த மதத்திலையுமே அவங்க நம்பிக்கை இல்லாதவர்கள். நீல் டிகிராஸ் டைசன் எதுக்கு கோவப்படுறாருன்னா, இந்த 16 பேர் ஏன்டா இன்னும் சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்கிறாரு அவர். லெக்சர் வேணா நான் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் வீடியோ. How can still be 16% of the astronomers still believe in God, still believe in hell and heaven அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அந்த வீடியோ இருக்குது, நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. சரியா? 84% of the astronomers don't believe in it. ஒரு சாலிட் எக்ஸாம்பிள், சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் இந்தியால சென்னையில பிறந்த ஆளு, சர் சி வி ராமனோட அண்ணனோட புள்ள, நெவியோ. அவரும் நோபல் அவார்டு வாங்கினவரு. ஒயிட் டுவாஃப்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்கல்ல, ஸ்ரீதரன் சார் சொன்னாங்களே, அந்த மாதிரி சூரியன் சுருங்கி போய் அது ரெட் கலரா மாறி அப்புறம் ரெட் எல்லாம் உதிர்ந்து அப்புறம் ஒயிட் டுவாஃபா மாறும்னுட்டு, அந்த மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து பிறக்கும், உருவாகும், வளரும், அதுக்கப்புறம் ஒளி மாறும், அதுக்கப்புறம் அதுவும் சுருங்கும், ஒயிட் டுவாஃபா மாறும், அப்புறம் வெடிச்சு சரி போயிடும். அந்த ஒயிட் டுவாஃப் லிமிட்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. இதே சைஸ் இருக்கும், டென்சிட்டி இன்னமும் ஜாஸ்தி ஆயிரும். இதுக்கு மேல இதை பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற போது அது வெடிச்சு சதவி தூள் தூளா போயிடும். இதுக்கு வந்து சந்திரசேகர் லிமிட்னு பேரு. இந்த சந்திரசேகர் வந்து சர் சி வி ராமனோட அண்ணன் புள்ள பிசிக்ஸ். இவரும் ஏத்திஸ்ட் தான். பிராமினா பிறந்தாலும் கூட, எல்லா ஆராய்ச்சியும் பண்ணாலும் கூட, நோபல் அவார்டு பண்ணாலும் கூட, இவரும் நாத்திகன் தான். இந்தியாவில பிறந்தாலும், சென்னையில பிறந்தாலும், கிறிஸ்டின் காலேஜ் லைலா காலேஜா இருக்கணும். சரியா? அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரசேகர் லிமிட்டை இவர் கண்டுபிடிச்சப்ப இவருக்கு 18 வயசோ 20 வயசோ. இவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இவரோட சீனியர் ஹெச்ஓடி ஒருத்தர் போட்டு கிளின்னு கிழிச்சு, இந்த முட்டா பைய லூஸ் மாதிரி பேசினான், இது வேஸ்ட் பேப்பர்னு சொல்லி கான்ஃபரன்ஸ்ல திட்டிடுறாரு. 50 வருஷம் கழிச்சு சந்திரசேகருக்கு 70 வயசு ஆகிற போது, நீ 20 வயசுல கண்டுபிடிச்ச சந்திரசேகர் லிமிட்டுக்கு உனக்கு நோபல் அவார்டு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களே 2000 வருஷத்துல நல்லதான் நடந்துக்குதுன்னு, கேடுதான் ஏராளம் நடந்திருக்கு. இப்போ சொல்றப்ப சார், நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன் சார், சம்பந்தம் இல்லாததான். டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று ஒரு ஏர் பிளைட் ஒண்ணு போகுதுங்க, ஸ்டார்ட் பண்ண புதுசா ஒண்ணு போகுது. அதுக்கு 8 கட்டம் போட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி, அதுக்கு சின்னதா எங்கே ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு மஞ்சள் கயிறு கட்டி வழி அனுப்புறாரு சார். என்னத்தான் சொல்றது, இதெல்லாம் டிவில போடுறாங்க சார். நியூஸ் சார், இந்த நியூஸ் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்குது. இது பாருங்க, இந்த நியூஸ போய் அது பெருசா நியூஸ் போட்டுருக்காங்க. அவர் 8 கட்டை கட்டி மஞ்சளோ சிகப்போ செல்வதெல்லாம் வச்சு அனுப்புறாரு. அதுக்கு ஒரு மஞ்சள் கயிறோ சிகப்பு நேரம் கட்டுறாரு. என்னதான் சொல்றது இந்த காலத்துல? கேள்வி சொல்லிடுறேன், அவர் ஸ்டீஃபன் பதில் சொல்றதுக்கு முன்னால, இது எல்லா மதத்தவர்களும் டாக்ஸ் கட்டுறாங்க. முஸ்லிம் கட்டுறான், கிறிஸ்டியன் கட்டுறான், புத்திஸ்ட் கட்டுறான், ஜெயின் கட்டுறான், ஜொராஸ்டியன் கட்டுறான். ஒண்ணு சாமி கும்பிட்டு தொலைன்னு வச்சுக்கோ, எல்லா சாமியையும் வச்சு கும்பிட்டு தொலை. எல்லாரும் டாக்ஸ் கட்டுவாங்கன்னா நீங்க பிள்ளையாருக்கு மட்டும் வைப்பீங்களா, சிவனுக்கு மட்டும் வைப்பீங்கன்னா இது போங்காட்டம்ன்றேன் நான். யூனிவர்சலா ட்ரீட் பண்ணி ஒண்ணு வைக்காத, இல்ல எல்லா கடவுளையும் வச்சு தொலை. நீங்க சப்ஜெக்ட் வேண்டாம். ஆமா ஆமா, அது அதுல அது இவ்வளவு டைம் லைன் சொன்னீங்கல்ல, இந்த டைம் லைன் சொன்னதுனால ஒரு விஷயம் நடந்தது, எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல. ஒரு நியூ இயர் அன்னைக்கு வந்து ஜப்பான்ல இருந்து பிளைட், அதாவது நியூ இயர் பிறந்த உடனேயும் பிளைட் எடுத்து, பிறந்த நியூ இயர் 12 மணி முடிஞ்ச அந்த 12:01 பிளைட் எடுத்து அதே அந்த பக்கம் போய் ப்ரீவியஸ் இயர்ல இறங்கினாங்க.
இது இது லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடி வருஷமா பண்ண விஷயம். இது யாருன்னா தெரியுமா? இப்பதான் நான் கேள்விப்படுறேன். புது வருஷத்துல பிளைட் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல போய் லேண்ட் ஆகும்போது ப்ரீவியஸ் இயர் அங்க டைம் ஜோன் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்ம சும்மா கயிறு கட்டுறாங்கிறதுலாம் அதெல்லாம் அவங்க கட்டின்னு போறாங்க. அமெரிக்காக்குள்ளேயே 4 டைம் ஜோன் இருக்குது. பசிபிக் ஜோன் ஒன்று சொல்லுவான், ஈஸ்டர்ன் ஜோன் ஒன்று சொல்லுவான், சென்ட்ரல் ஜோன் ஒன்று சொல்லுவான், இன்னொரு பேர் சொல்லுவானுங்க. அது ஒவ்வொன்றுக்கும் டைம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே சார் உதிக்கிறப்ப மஞ்சளா இருக்கு, மறையிறப்போ மஞ்சளா இருக்கு. மஞ்சள் கலர் இருக்குது. மஞ்சள் கலர். இது நல்ல கேள்வி சார். இது நல்ல கேள்வி. இதுக்கு சொல்லலாம் ஸ்ரீதர் சார் பதில். அதாவது ஆக்சுவலா வந்து வேரியஸ் கலர்ஸ் இருக்குது சன்ல. எல்லாம் மர்ஜாய் ஆக்சுவல் கலர் வந்து அது பார்த்தோன்னா அது வந்து ஒயிட் தான் இருக்கணும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து என்ன வெளியே வருது, இந்த கோர்ல இருந்து அந்த நான் சொன்ன நிறைய லேயர்ஸ், நிறைய சப் லேயர்ஸ், நிறைய கோர் பிளஸ் சப் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, என்ன வெளியே வருது, எந்த அயான் வெளியே வருது, அதை பொறுத்து அந்த கலர் மாறுது. வேற ஒன்றும் இல்லை. நம்ம சில சமயம் பார்ப்போம், ஈவினிங் பார்த்தா செவேன்னு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயன் விழுது, அதனால அந்த ரிஃப்ராக்ஷன் நடக்குது. வேற It's purely because of the spectroscopic changes the basically in fact because of the element present. வேற எதுவுமே கிடையாது. கலர் sun is not giving different color. அந்த sun வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன கலரோ அதை வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அது கொடுக்கும். சில சமயம் ரெட்டா இருக்கும், சில வயலட்டா இருக்கும், எல்லோவா இருக்கும், சில சமயம் லைட் கிரீன் கூட வரும். அது என்ன அந்த அயான் வெளியே வருதோ அதை பொறுத்து அந்த பர்டிகுலர் கலர் வெளியே வரும். சில சார் சொன்னதுனா அந்த ஒயிட்டா தான் கலர் இருக்கு அப்படின்றது அந்த சன்னோட லைட். அந்த புக் கால்டு இது நீங்க எது படிச்சிருக்கீங்களா சார்? பியூட்டிஃபுல் புக்ஸ், த புக் ஆஃப் பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்களா? வாரன் பர்ஜர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அந்த ஒயிட் பீம் அந்த பிரிசம்ல போட்டுட்டு வெளியே வரும்போது இட் இஸ் ஒயிட், பிரிசம்ல வரும்போது கலர் வருது. இதுக்குள்ள என்ன கலர் இருக்கு, இந்த கலரை மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணி இன்னொரு பிரிசம்ல போட்டு ரெட்டா கொண்டு வருவான், வெளியில கொண்டு வருவான். நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி நம்ம கலர் வந்து பாக்குறது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அதுல உள்ள என்ன இருக்குதுன்றது சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணும்போது தேர் ஆர் மெனி திங்ஸ். அது நீங்க அந்த புக் படிச்சிருக்கீங்களா சார்? பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ். அது நிறைய நீங்க முடிஞ்சா ஒரு நாள் அந்த புக்கை படிச்சுட்டு நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கூல்லயே பண்ணியாச்சு. அது இல்ல இது அது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணிடுறேன். இது டோட்டலா பிசிக்ஸ் இருக்கிறது. எனக்கு அதிகமா புரியலன்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். பட் நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா அது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு இது பண்ண முடியும், நல்லா இருக்கும். வேற ரஃபி பாய் ஏதாச்சும் பேசுறீங்களா? வாங்க. நான் எனக்கு ஒரு கொஸ்டின் மாலதி பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார், நல்லா இருந்தது நிகழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு சார். நிறைய முறை வந்து எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்ப நார்வே ஸ்வீடன்ல எல்லாம் ஏன் சார் அந்த சன்னு மட்டும் அந்த ஒரு சுத்தமா நார்வேல சுத்தமா உதிக்கிறதே கிடையாது, ஸ்வீடன்ல வந்து ஒரு கொஞ்ச நாள் உதிக்குது. அதுக்கு என்ன காரணம்? வந்தா சுத்தமா எதுக்காக அப்படி இருக்குது? அதுதான் சார் எனக்கு கொஸ்டின். இது நானே கேட்கணும். சூரியன் உதிக்காத இத்தனைக்கும் அவங்க டாப்ல இருக்கிறாங்க, கிட்ட இருக்குது. ரெண்டு கண்ட்ரியும் வந்து டாப்ல இருக்குது. ஸ்வீடன் நார்வே எல்லாம் டாப்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது ஏன் வந்து அதுல உதிக்கல? சன்னோட வெளிச்சம் எதுக்கு அதுல வரமாட்டேங்குது? அதுதான் சார் என்னோட கொஸ்டின். ஆக்சுவலா வருது, சன்னோட வெளிச்சம் வருது. நார்வேலயும் ஸ்வீடன்லயும் ஒரே மாதிரிதான். சன்னோட வெளிச்சம் வந்து மோஸ்ட்லி பல நேரங்கள்ல நிறைய இருக்கும், பல நேரங்கள்ல கொஞ்சமா தான் இருக்கும். அதுதான். சொல்லுங்க சார், நீங்க ஆன்சர். நார்வேல வந்து சூரியன் உதிக்காத நாடு நார்வே தானே சொல்றாங்க. அதனாலதான் இல்ல ஆக்சுவலா வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஒரே இதுலதான். இல்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணு வந்து அந்த லாட்டிடியூட் சொல்றோம் இல்லையா, ஆல்டிடியூட் லாட்டிடியூட். ஆமா சார். அது ரிலேட் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் மெயினா இருக்கும். ஈக்குவேட்டர், லாட்டிடியூட், சூரியன் அப்படி இப்படி போகுது. இந்த சூரியன் இல்ல பூமி இப்படி ராம சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆமா. சூரியன் நீங்க படுற போது இது ஆங்கிள் மாறி போயிருது. நம்ம நினைக்கிறோம் சூரியன் ஸ்ட்ரைட்டா இப்படிதான் இருக்குது.
பூமி அப்படிங்கிறார். இல்ல, இது இப்படி இருக்குது. இருதயமும் நாம நினைக்கிறோம் நேரா நிக்குதாகன்னுட்டு, இருதயமும் ஆங்கிள் தான் இருக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ஆங்கிள் தான் படுத்திருக்குது. அது மாதிரி வேல்வும் நினைப்பாங்க மக்கள், மேல 2 ஆரிக்கிள் வேல்வு கீழே வரும், கீழே வென்ட்ரிக்கிள், அதுல இருந்து கீழே வரும். ஒண்ணும் கிடையாது. ஆரிக்கிள் வெரிக்கிள் நடுவுல 4 வேல்வும் இங்கதான் இருக்கும். மேல இருந்து அழுத்தி வென்ட்ரிக்கிள் திரும்ப மேல அழுத்தி பிளட் வெளியில போகுது. 4 வேல்வும் சென்டர்ல தான் இருக்கும். சரிங்க சார். அப்ப சூரியன் சுத்துற மாதிரி நம்மளோட பூமியை சுத்தி தானே சார் வருது? பூமி சுத்துற போது இந்த ஆங்கிள் கிடைக்கவே கிடைக்காது. உங்க நேரா நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ சென்டர்ல இருந்ததுன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு கிடைச்சிரும். 24 ஹவர்ஸ், 12 ஹவர் வெளிச்சம், 12 ஹவர் இருட்டுங்கிற மாதிரி போயிடும். இது இப்படி ஆங்கிள் இருந்ததுன்னா இது இந்த ஏரியாக்கே வராம கொஞ்சம் டில்ட் ஆயிருக்குது. அது கிடைக்கவே கிடைக்காது. உண்மையில பூமி அப்படி அப்படி ஒரு டில்டிங் பொசிஷன்ல மாறி மாறி அப்படி இப்படி இந்த பக்கம் சரியும் 6 மாசத்துல பேருந்து இந்த பக்கம் திரும்பி வரும். அப்போதான் அந்த சூரியன் இப்படி இப்படி இருக்கிற சூரியன் அப்ப இந்த பக்கம் படம், இந்த பக்கம் படம். இப்ப இந்த பக்கம் படைக்க இங்கால கீழே உள்ளது சூரியன் படாம போறது, அடியில சூரியனை படாது. அதுதான் அந்த 3 டெர்மினாலஜி யூஸ் பண்ண, ஈக்குவேட்டர், ஆல்டிடியூட், லாட்டிடியூட். இது ஈக்குவேட்டர்ல வந்து ஜெனரலா ஈக்குவேட் எங்க இருந்தாலும் அது பற்றும். நீங்க சொன்ன மாதிரி ஆல்டிடியூட் லாட்டிடியூட் மாறுறப்ப டெஃபினெட்லி அதனுடைய என்ன போர்ஷனுக்கு எக்ஸ்போஸ் மாறிடும் இல்லையா? அதுதான் வேற ரீசன் கிடையாது. அதான் எங்களுக்கு ஒரு வருஷத்துல 2 தடவை சூரியன் உச்சம் கொடுக்குது. ஏன்னா அப்படி போயிட்டு பேருந்து இந்த பக்கம் வருது. அப்ப நாம இந்த ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறபடினால எங்களுக்கு 2 தரம் சூரியன் உச்ச நேரத்துக்கு வருது. அதுதான் ஓகே சார், ஓகே சார். ஒரு மாதிரி புரியுது சார் எனக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்ப ஒரு டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, இப்ப இந்த வாட்ச் இருக்குது, நான் இங்க இருந்து இப்படி ஒரு அடி நகர்த்தினேன்னா இது ஒரு ஸ்டெப்னு கணக்கு எடுத்துக்கோம். இது எப்படி கணக்கு எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்ரீதர் சொன்னதே கொஞ்சம் மாற்றி சொன்னா, ட்ரையாங்குலேஷன் ஒண்ணு இருக்குது. ஈக்குவட்டார் எங்க இருக்குதுன்னு பாக்குறாங்க, அட்சரேகை எப்படி வருதுன்னு பாக்குறாங்க, கடகரேகை எப்படி வருதுன்னு பாக்குறாங்க. இந்த 3த்தையும் சேர்த்து பாக்குற போது இது ஈக்குவட்டார்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ், கடகரேகையில இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ், மகர ரேகையில இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் நகர்ந்துக்குது, 1 கிலோமீட்டர் நகர்ந்துக்குதுன்னு கண்டுபிடிக்கும். வாட்சே பண்ணுது. அந்த மாதிரி பாக்குற போது இது அந்த ஏரியா உங்க ட்ரையாங்குலேஷன்ல ஆப்பிடலன்னா இது அது கிடைக்கலன்னா இது டார்க்கா தான் இருக்கும். கிடைச்சதுன்னா 24 ஹவர்ஸும் வெளிச்சமாவே இருக்கும். அதுதான் முதல்ல வந்து சூரியன் வந்து நம்ம கிழக்குல இருந்து பார்க்கும்போது ஒரே டைரக்ஷன், ஒரே இடத்துல இருந்து நமக்கு காலையில ஒரு வருஷம் பூரா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து உதிக்காது. ஒரு பக்கம் லெஃப்ட்ல போகும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் சென்டர் வரும், திருப்பக்கம் ரைட்ல போவோம். இந்த பொசிஷன் புரிஞ்சிடுச்சுனாவே நம்மளோட எந்த டில்டிங்ல இருக்கிறோம், ஏன் இப்படி வருதுன்னு தெரியும். அப்ப நம்மளோட பொசிஷன் அங்க மேல கற்பனை பண்ணும் போது அந்த லைட்டிங் வந்து எவ்வளவு அளவுக்கு படும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த டில்டிங், இந்த ரொட்டேஷன் புரியணும். புரிஞ்சாதான் இது புரியும் மேக்சிமம். ஈக்குவட்டார் லைனுக்கு பக்கத்துல இருக்கிறோம் நாம. ஆமா ஆமா, இந்த ஈக்குவட்டார் இங்க இருக்குது, இது பக்கத்துல இந்தியா இங்க இருக்குது. இப்படி இல்லாம நீங்க இங்க இருந்தீங்க இல்லன்னா இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வெளிச்சம் வராது, இல்ல ஃபுல்லா இருட்டும் வராது. இப்ப டாக்டரே பேசுறப்ப சொல்றா, இப்பெல்லாம் அப்பா 8 மணி 7:30 8 மணிக்கெல்லாம் இப்ப இருட்டிடுது பாங்குறா. 9 மணிக்கு தான் இருட்டிட்டு இருந்தது கொஞ்சம் போன மாசம் எல்லாம் யுஎஸ்ல, கலிபோர்னியால. காலையில இருந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி தான் இருட்டும். இது தாண்டி இந்த குளிர்காலம்னு வரும் பாருங்க உங்களுக்கு, இந்த டிசம்பர் மாதிரி வரும்ல, அப்ப பாத்தீங்கன்னா 4:45 4:30 அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். 5 மணிக்கு இருட்டிடும் போயிருன்னுவான். 5 o'clock டோட்டலி இருட்டாயிடும் அமெரிக்கால, கலிபோர்னியா பீச்ல. சார் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க. நான் டெல்லியில 8:30 மணிக்கு சன்லைட் பார்த்துருக்கேன். டெல்லியில, வேற எங்கேயுமே வேண்டாம், டெல்லியில 8:30 மணிக்கு லைட் இது டார்க்னஸ் வர, இருட்டுல 8:30 மணி வரைக்கும், 8:30 மணிக்கு மேலதான் இருட்டி இருக்கு. லண்டன்ல 9:30 வரைக்கும் லைட் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். 9:30 10 வரைக்கும் நம்ம பார்த்தா காலையில மாதிரி இருக்கும். பார்த்தா 10 o'clock மேல இருக்கும். அது சார் ரொம்ப அருமை சார். நான் வரும்போது வண்டியில கேட்டுட்டு தான் வந்தேன். ரொம்ப ஐ ஓப்பனர் சார் ரிகார்டிங் சன்னு. அதே மாதிரி நம்ம ராமு சார் பச்சையப்பா சார் சேட்டை பண்ணாம ஒரு ஐஐடிலயோ எதுலயோ ஒரு பிசிக்ஸ் படிச்சிருந்தா நீங்க பெரிய சயின்டிஸ்டா ஆயிருப்பாரு. அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். சொன்னீங்க அது எங்களுடைய அதிர்ஷ்டம், அவர் அங்கால போகாம விட்டது. அதுதான் விஷயம், வேற நல்ல விஷயம்.
சார் ஆரம்பத்துல இருந்து அதாவது திடமா இருந்தது, அப்புறம் மோசன் வந்ததுன்னு ஒவ்வொரு சயின்டிஸ்டா சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்முடைய ரொம்ப கிரேட்ஃபுல் சயின்டிஸ்ட் நம்ம கிடைச்சிருக்காங்க. வி ஆர் வெரி ப்ரௌட் பி அ கிரேட் இந்தியன் சயின்டிஸ்ட், எஸ்பெஷலி தமிழ் சயின்டிஸ்ட். என்ன அந்த பிக் சல்யூட் டு தம். அது மெயின். ரெண்டாவது சார் ஒரு கட்டத்துல கேட்டு வரும்போது சொன்னீங்க, அந்தந்த சூரியன் சந்திரன் கோளங்கள்லாம் அந்த மோசனை எப்படி நிலைநிறுத்தப்படுது சுத்தப்படுதுங்கிறத வந்து இன்னும் டெப்தா இன்னும் ஆராய்ச்சியில யாருமே கொண்டு வரலாங்கிறாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலா சாரி ஃபார் தட். அதாவது பிலீவ் இன் இஸ்லாம்ல நாங்க சொல்ற மாதிரி இருந்தா எங்க திருக்குறான்ல சாரு கோபமா இருக்கும். ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாலேயே சூரியனை பத்தி ஒரு வசனங்களே இறங்கி இருக்கு. அது அந்தந்த கோலங்களில் வழித்தடங்களில் இறைவன் நிலைநிறுத்தி வச்சு அதை இயக்கி உள்ளான். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இழுத்துக்கிட்டேன்னு சொன்னா நம்மளோட உலகம் இதாயிரும். அது சார் ரத்னராஜா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமா சில ஆன்மீகத்திலையும் இருக்கத்தான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அந்த சப்ஜெக்ட் வேணாங்கிறதுக்காக சொன்னா இருக்குது சில விஷயங்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்லைடு இருந்தது, அதை நான் எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப டீப்பா போச்சு. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டின்னு சொன்னீங்க, நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் தான் சொன்னீங்களா? அதுல வந்து அதை அவர் தான் கண்டுபிடிச்சார். கடைசியில் என்ன சொன்னாருன்னா, he is the one first bringing about the gravitational forces. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் இருக்கிறனால தான் எல்லா பிளானட்டும் சுத்துது, அங்கங்க இருக்குது. அது இல்லைன்னு வச்சுங்க, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாட்டி எல்லாமே கொலைட் ஆயிருக்கும். அது இருக்கிறனால தான் அதுக்கு தான் ஒரு ஃபார்முலாவும் கொடுத்தாரு. என்னன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F is equal to G, அது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மல்டிப்ளைட் பை M1 M2. அந்த இப்ப ரெண்டு சீரியன் சன்னு சொல்றீங்க, எர்த்து சொல்றீங்க, ரெண்டினுடைய மாசு மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அது கீழே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்தாலும், ஒவ்வொரு பார்ட்டிகளும் சரி, எந்த ஆப்ஜெக்டும் சரி, எங்க இருந்தாலுமே இட் ஹஸ் காட் த அட்ராக்ஷன் டு அட்ராக்ட் அதர்ஸ், எப்பவுமே இருக்குங்கிறாரு. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறாரு. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு தான் ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. டில் டுடே தட் ஃபார்முலா இஸ் வேலிட். யார் வேணாலும் வேலிட் பண்ணலாம். அது சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரூவன். இது ஓகே சார். அதுல ரொம்ப இன்டெப்தா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப ஆக்சுவலா வந்து சொல்றேன், தப்பா எடுக்காங்க. சூரியனை வழங்கக்கூடியவர்கள் இவர் தான் காடுன்னு சூரியனை நம்பிட்டு இருந்தவங்க அவனா மறைஞ்சிருது இல்ல. அப்பதான் சொல்றாங்க, நீ சொன்ன கடவுள் மறைஞ்சிட்டாரு, இதுக்கு மேல ஒன்னும் சுப்பீரியர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் கிரியேட்டர் அப்படின்னு கொண்டு வருவாங்க. சரி, எனிஹவ் சூப்பரா இருந்த உங்க பிரசன்டேஷன். அதை நான் மிஸ் பண்றேன். எப்படின்னு சொன்னா, ராமு சார் வந்து ஒரு சயின்டிஸ்டா ஒரு ஐஐடியில படிச்சு பிசிக்ஸா போய் ஒரு சயின்டிஸ்டா ஆயிருக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐஐடி ரொம்ப மோசமான இடம், எனக்கு பிடிக்கும். பிடிச்சிக்கலாமா? ஐ திங்க் நாளைக்கு சார் கண்டினியூ பண்றாரு செகண்ட் பார்ட். இல்ல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நிறைய ஸ்லைட் எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப டீப், ரொம்ப இன்டெப்தா இருந்தது. எனக்கே நான் சாயங்காலம் பாக்குறப்ப இது ஒரு வழியா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா அது எங்கேயோ போச்சு அது பாட்டுக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்போ உங்களுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம் எடுத்து சிம்பிளா என்னென்ன பேச முடியுமோ ஜஸ்ட் ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. அதுல ஏகப்பட்ட தியரி எல்லாம் வந்தது, ஃபார்முலா வந்தது, அதெல்லாம் போட்டா லாய்க்கப்படாதுன்ட்டு. சரிங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு சொல்லிடுறேன். அப்ப கண்டுபிடிச்ச வீடியோ தரேன் உங்களுக்கு. கிராவிட்டி இல்லாத மாதிரி ஒரு வெல் கிரியேட் பண்றாங்க. ஒரு 100 அடி உயரத்துக்கோ இல்ல 50 அடி உயரத்துக்கோ ஒரு வெல் கிரியேட் பண்ணிட்டு மேல ஆப்ஜெக்ட் 2 வச்சிடுறாங்க. ஹெவியா ஒரு அயன் குண்டு ஒண்ணு, ஒரு இறகு ஒண்ணு, நிஜமாவே ஒரு காக்கா இறகு மாதிரி ஒரு இறகு ஒண்ணு கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் அவங்க டக்குன்னு கையை எடுத்துருவாங்க. அந்த மிஷின் வந்து எடுத்துருவாங்க. அந்த 50 அடியில ரெண்டும் ஒரே லெவல்ல இறங்கி வந்து ஒரே டைம்ல கீழே விடும். நாம சீக்கிரம் நக்கையா இருக்கிறது விடாதுன்னு சொல்றோம். கிராவிட்டி இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே டைம்ல தான் ஒன்னா இறங்கும் அப்படின்னு அது அந்த இடம் கிராவிட்டி இல்லாத மாதிரி அவங்க அந்த ஏரியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன், அதை நான் கண்டுபிடிச்சு எங்க இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு தானே. இது எங்க இல்ல சார், இது இல்ல MIT-ல, US MIT-ல வந்து அவன் பிசிக்ஸ்ல செஞ்சுக்காங்க சார். கிராவிட்டியே இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் கீழே விழுகுது? மேல மிதந்துட்டே இருக்க வேண்டியதானே சார்? மெதுவா வரும். அதான் சார், கிராவிட்டி இல்லைன்னா அது வரக்கூடாது இல்லைங்களா? நீங்க பூமிக்கு சர்க்கிள் விட்டு வெளியே வந்தாவே நீங்க முதக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடையாது அங்க.
அதனால இப்ப அஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் பறந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, மேல போனாங்கன்னா முள்ள பறப்பாங்க அப்படியே. ஆமா ஆமா ஆமா. வாலண்டினா தெரஸ்கோவா நடந்தாள், ஸ்பேஸ்ல நடந்தா. இல்ல இப்ப டோட்டல் இப்ப கல்யாண மிஸ் கேக்குற என்னடா, டோட்டலா கிராவிட்டி இல்லையண்டா அது கீழே வரவே கூடாது இல்லையோ என்றுதான் அந்த நல்ல கேள்வி. அது ஏதோ ஒரு லெவலுக்கு அலோவ் பண்ணிருப்பாங்கன்னு இல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து அது வேற எதுக்கும் அதான் வெயிட் ஆகுறது சீக்கிரம் கீழே இறங்கிரும் அப்படின்னு நாம நம்புறோம். இது இல்லை அப்படின்னு சொல்ற ஏரியா அது. குட் கொஸ்டின் கல்யாணி மேடம். அதுக்குத்தான் நியூட்டன்ஸ் லாவே. Thank you, sir. F is equal to m1 m2 by r square cube. அந்த m1 m2ங்கிறது வெயிட் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை வச்சுதான் அந்த ஃபோர்ஸ் மாறும் அப்படிங்கிற ஆரம்பில். நீல் டிகிராஸ் டைசன் இதே மாதிரி தான் சொல்றாரு. ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து மறந்துட்டேன். நியூட்டன் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல வேற ஏதாவது ஒண்ணு இருக்குமா நியூட்டன்ல இருந்து மாறுதலாக அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஐன்ஸ்டைனுக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை யாராவது ஒரு ஆளு இந்த மாதிரி ஐசக் நியூட்டன் சொன்னது தப்பு, இப்ப இவங்க எஃப் எம்வி ஏதோ ஃபார்முலா M1 M2 சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் அந்த E = mc² ஃபார்முலாவும் யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஒண்ணு போட்டு தப்புன்னு சொன்னா அப்புறம் உட்காந்து நாங்க 10 சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணி பாக்குற போது அல்டிமேட்லி இது ஹியூமன் மிஸ்டேக், இந்த ஆள் மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்னமும் நியூட்டன் தப்புன்னோ ஐன்ஸ்டைன் தப்புன்னோ உலகத்துல ஒரு ஆள் இந்த 350-200 வருஷத்துல கண்டுபிடிக்கலன்னு சொல்றாரு. ஐன்ஸ்டீன் வந்து தப்பே இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் சொன்னேன் பாத்தீங்களா, 2 ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா கொடுக்குது, பிளஸ் ஒரு ஹைட்ரஜன் வெளியே வந்துருது. ஓகே, அதுக்கு பேரு மாஸ் டிஃபெக்ட்னு பேரு. ஓகேவா, அதாவது இனிஷியலா வந்து 4 இருக்குது, இனிஷியல் ப்ராடக்ட் 4, எண்ட்ல வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் 3. அப்போ ஒரு யூனிட் குறையுது இல்லையா, அப்ப அந்த மாஸ் டிஃபெக்ட்னு பேரு. அந்த மாஸ் டிஃபெக்ட் வந்து ஐன்ஸ்டைன் சொல்றாரு E = mc² சொன்னீங்க இல்லையா, அதுல போட்டு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு m அந்த மாஸ் டிஃபெக்டிவ் இன்டு c². வெலாசிட்டி ஆஃப் லைட் உங்களுக்கு தெரியுமே எவ்வளவு, மல்டிப்ளைட் பை சோ மெனி இது, அந்த அளவுக்கு எனர்ஜி வெளியே வரும் அப்படிங்கிறாரு. அது ஒரு ரியாக்ஷனுக்கு. இப்ப நான் சொன்ன சைக்கிளிக் ரியாக்ஷன் போட்டீங்கன்னா இப்ப எவ்வளவு வரும்னு பாருங்க. சோ ஐன்ஸ்டைன் மூலமாவும் அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்ததுன்னா இவ்வளவு நடக்கணும். அதனால E = mc² வந்து இது வரைக்கும் டிபேட் பண்ண முடியறதுக்கு சான்ஸே இல்லை, யாரும் ஆர்கியூ பண்ண முடியாது. அதை போட்டோம்னா எதை போட்டாலும் கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஃபியூஷன் ரியாக்ஷன் மாஸ் டிஃபெக்ட் வச்சும் அது சொல்லலாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த ஸ்லைடு எல்லாம் இருந்தது, பட் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அதை பார்த்து தலை சொரிஞ்சிருவீங்க. சொல்றாரு இந்த ஒரு 250-300 வருஷத்துல இது மாதிரி இன்னொரு தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியாத ஃபார்முலா வேற நாம கண்டுபிடிக்கலங்கிறாரு அவரு. நியூட்டன் மாதிரியும் ஐன்ஸ்டைன் மாதிரியும் இன்னொரு ஃபார்முலா கண்டுபிடிக்கல நாம, இது 100 வருஷம் 200 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நீல் டைசன் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஒரு ஆள் கண்டுபிடிக்கிற போது இன்னொரு ரெவல்யூஷன் உருவாகும்னு சொல்றாரு. இல்ல வேற மாதிரி இதுல சேம் லால இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் மாதிரி வரலாம், இதுதான் வரலாம். அவங்க சொன்ன பேசிக் லால வந்து இது வரைக்கும் மாற்றங்கள் எவ்ரிதிங் கேன் பி ப்ரூவன் பேஸ்ட் ஆன் தட் பேசிக். E = mc² சரி, அல்லது நியூட்டன் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, எந்த லா எடுத்தாலுமே இட் இஸ் வெல் ப்ரூவன். நீங்க எதை எலக்ட்ரிக்கல் சரி, மெக்கானிக்கல் சரி, இன்ஜினியரிங் சரி, சயின்ஸு சரி, எதை போட்டாலும் அந்த லா ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரே தெரியல வச்சுங்க, அதை போட்டோம்னா சொன்ன எனர்ஜி ரிலீஸ் எவ்வளவு வரும்னு கேட்டோம்னா வெரி சிம்பிள். உங்க டேபிள் உட்காந்து தட்டினா நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரியாக்ஷனுக்கு இவ்வளவு எனர்ஜி வருது அப்படின்னா. அது மல்டிபிள் ரியாக்ஷன். ஏன்னா இப்ப எவ்வளவு 73% இருக்குது ஹைட்ரஜன்னா, அதை ப்ரொபோர்ஷனட்டா போட்டோம்னா ஒரு கால்குலேஷன் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. அதை போட்டுட்டோம்னா அது பாட்டு ரிப்பீட்டடா எனர்ஜி எவ்வளவு வரணும் அதை பார்த்தோம்னா இட் வில் கம் சோ மச் ஆஃப் எனர்ஜி வில் கம் இன் ஃபேக்ட். தேங்க் யூ சார். கார்பன் 14 டேட்டிங்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஃபாசில் இறந்து போன உயிரினம் எலும்போ ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல, அதை வச்சு பாக்குறது. கார்பன் 14 டேட்டிங் வந்து 99.99% அக்யூரேட். இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கரெக்டா சொன்னோம்னா கிவ் ஆர் டேக் 50 இயர்ஸ் சொல்லுவாங்க, அக்யூரேட்டா சொல்லலாம். இந்த இது நான் போன கெமிஸ்ட்ரி இன் ஜெனரல் லைக் பண்ணது, அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எப்படி அது வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மகிழ்ச்சி, நன்றி. நிறைய லேர்னிங், நிறைவான நாள்.
இன்னைக்கு நிறைய லேர்னிங் ஆக்சுவலா. நார்மலா வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றது கொஞ்சம் தான். இவ்வளவு தொழிலுக்கு டீட்டெயிலா வந்து நம்ம பண்ண இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் போதுதான் நமக்கு அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய வருது, நம்ம சிந்திக்க வருது, பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுதான் மேஜரா வேணும். ஒரு எலாபரேட் லெக்சருக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறோமோ அப்பதான் எல்லாமே நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும்ன்றதுதான் உண்மை. மகிழ்ச்சி. கேள்விகள் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ராமு சாருக்கு நன்றி. அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சார் வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் ஆஸ் யூஷுவல். நீங்க பண்ணதுல நிறைய லேர்னிங் தான் உண்மையாவே. மெனி திங்ஸ் நீங்க அந்த வே ஆஃப் கெமிக்கல் காம்பனன்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பெரிய காம்ப்ளெக்ஸ் மாடல்லாம் நீங்க எடுக்கல, ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். ரியலி we are lucky to have you. Thank you so much, sir. Real good day. கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. Thank you. Thank you, கல்யாணி மேடம்.